ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஸ்குவாட் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து புதுசாக ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன சீரீஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் சீரீஸ், சரியா? அப்படி இல்லைன்னா மேக்ஸ் சீரீஸ்னு சொல்லிக்கலாம், சரியா? ஸோ இந்த சீரீஸில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு என்ன வந்து இன்புட் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களால் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும்போது வீடியோ வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களால் சால்வ் பண்ண முடியுதா, ஆன்சர் கரெக்டாக வருதான்னு கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீடியோ ப்ளே பண்ணி கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ நம்ம வந்து என்ன மெத்தடில் சொல்கிறோம், நீங்கள் எந்த மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கீங்க, ஸோ ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா, ஏதாவது ஷார்ட்கட்ஸ் எதுவும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதை சால்வ் பண்ண முடியலனாலும் இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ வாங்க வந்து தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் வந்துட்டு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டாபிக் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ தமிழ் வந்துட்டு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம்னு சொல்லுவாங்க. இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இனிஷியலாக வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன் என்ன அப்படின்ட்டு. ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெர்ஜிங் ஆஃப் ரேஷியோஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு சம்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ A:B அப்படின்னு ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு B:C அப்படின்னு ஒரு ரேஷியோ கொடுப்பாங்க. இப்போ 2:3 4:6 அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்குது அப்படின்னா இது வந்து A:B:C அப்படின்ற ரேஷியோவுக்கு கன்வெர்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி மெர்ஜிங் ஆஃப் ரேஷியோஸ் பேஸ் பண்ணி இது ஒரு மாடல் இருக்குது. ரெண்டாவது மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ அந்த ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. A:B ப்ரொபோர்ஷன் C:D அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெத்தடில் ஒன்று வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துட்டு சம்ஸ் வரும். நெக்ஸ்ட் மூணாவது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜஸ், இந்த வயதுகளை கால்குலேட் பண்ணி சம்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாலாவது வந்துட்டு பார்ட்னர்ஷிப்ஸ், இந்த பிஸ்னஸில் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் வச்சுப்பாங்க, சரியா? இப்போ வந்து பிஸ்னஸில் வந்துட்டு 2 பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அதை வந்து பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்துட்டு அவங்க ப்ராஃபிட்ஸ் எந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஸோ அந்த மாதிரி பேசிஸில் வந்துட்டு சம்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு அலிகேஷன் அண்ட் மிக்சர்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு நான் அந்த சம் வரும்போது நான் சொல்கிறேன், சரியா? ஸோ இந்த மாதிரியான 5 டைப்ஸில் வந்து சம்ஸ் இருக்குது. ஸோ இது போக வந்துட்டு இந்த நம்ம பார்த்த பேசிக்கான மெத்தட்ஸில் உள்ள மெத்தட்ஸை வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஓரியன்டாக வந்துட்டு சம்ஸ் வரும். ஸோ இவ்வளோதான் வந்துட்டு ரேஷியோ ப்ரொபோர்ஷன், சரியா? ஸோ இந்த ஐடியா வச்சுட்டு நம்ம உள்ளே வந்து சம்ஸை வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் அப்படியே வீடியோ வந்து கண்டினியூஸாக அப்படியே பார்த்துட்டு இந்த சம்மை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், சரியா? ஸோ இது பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் ஏ கிளப் இஸ் 3:2, சரியா? ஒரு மன்றத்தில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளினுடைய அந்த விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 3:2 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது, சரியா? அப்போ ஒரு கிளப்பில் பாய்ஸும் கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. அப்போ பாய்ஸ் இஸ் டு கேர்ள்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ அதை வந்து 3:2 அப்படின்ற ரேஷியோவில் வந்து இருக்குது, சரியா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங், இந்த 4 ஆப்ஷனில் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் குட் பி தி ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு வந்து ஒரு டோட்டலாக இத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ அந்த டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, சரியா? அப்போது எப்போவுமே வந்துட்டு இந்த ரேஷியோ அப்படின்ற டாபிக் வரும்போது இந்த பாய்ஸ் வந்து 3, கேர்ள்ஸ் வந்து 2 அப்படின்னு இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம எப்போவுமே எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா பாய்ஸ் வந்து 3K, இந்த 3:2 இருக்கிறத 3K:2K அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறணும். ஏன் அப்படின்னா இந்த கேக்கு பதிலாக என்ன வேணா இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணா இருக்கலாம். ஸோ இங்கே ஒன்றுனா இங்கேயும் ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கேக்கு என்ன வேணா கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கலாம். பட் பாய்ஸ் வந்துட்டு 3 பேர், கேர்ள்ஸ் வந்துட்டு 2 பேர் அப்படின்ற மாதிரி கணக்கு எடுத்துக்கூடாது, சரியா? அதுக்கு தான் வந்துட்டு 3K:2K அப்படின்னு சொல்லுவோம். 3K:2K அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ அப்போ மொத்தமாக மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறதுனால மொத்தம் அப்படின்றது பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ்னு சொல்லுவோமா? இப்போ பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ்னால் என்னென்னு எழுதுவோம், 3K+2K அப்படின்னு எழுதுவோமா? ஸோ மொத்தம் எவ்வளோ, 5Kன்னு வருதா? ஸோ அப்போ டோட்டல் மெம்பர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 5K அப்படின்னு வருது. 5K அப்படின்னா இந்த ஒரு நம்பர் K அப்படின்ற நம்பரை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதான் வந்துட்டு நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், சரியா? அப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது வந்துட்டு
5 டேபிள்ல வரக்கூடிய ஒரு நம்பரா தான் இருக்கணும். சரியா? ஸோ அப்போ அந்த ஆப்ஷன்ல 5 டேபிள்ல வரக்கூடிய நம்பர் அப்படின்னா ஆப்ஷன் டி 25 மட்டும்தான். சரியா? ஸோ இந்த லாஜிக் வச்சு தான் நம்ம இதை சால்வ் பண்றோம். சரியா? நெக்ஸ்ட் சம். ஸோ அது நான் சொன்னேன் இல்லையா, ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அந்த A is to B ப்ரொபோர்ஷன் C is to D அப்படின்னு கேட்பாங்கன்னு. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ற சம் தான் இது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இஃப் 7 is to 5 is in proportionனா அந்த 4 புள்ளி தான் ப்ரொபோர்ஷன். சரியா? ஸோ இதான் வந்து விகித சமம்னு சொல்லுவாங்க. 7 is to 5 is proportion to எதுக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்குது? X is to 25க்கு ப்ரொபோர்ஷனாக இருக்குது. ஸோ இந்த மெத்தட் வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே இது ஒரு ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ இந்த நடுவில் 2 இருக்குது இல்லையா, இந்த ப்ரொபோர்ஷனுக்கு லெஃப்ட்லேயும் ப்ரொபோர்ஷனுக்கு ரைட்லேயும் இந்த 2 வேல்யூவையும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்னரில் இருக்கக்கூடிய 2 வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன் சொல்லுவோம் இல்லையா, வலதுசாரி இடதுசாரி, இவன் இந்த எக்ஸ்ட்ரீம் அவன் அந்த எக்ஸ்ட்ரீம் சொல்கிற மாதிரி இது வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த மீன்ஸ் 2 வேல்யூ இருக்குது இல்லையா 5xன்னு. ஸோ இந்த 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் 2 வேல்யூ இருக்குது இல்லையா 7 × 25 இந்த 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரொபோர்ஷன் வந்து சொல்கிறது. சரியா? இந்த மீன்ஸ் 5ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ ஈக்குவல் டு 7ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ இதை வந்து டிவைட் பண்ணால் நமக்கு தேவையானது எக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ இதில் வந்து எக்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? இந்த 5 வந்து 25 அடித்தா 5 வரும். அப்போ 7 5 ஆர் 35. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 35 அப்படின்றது ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ இந்த மெத்தடில் தான் எக்ஸ் வந்துட்டு எந்த பொசிஷனில் இருந்தாலும் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். சரியா? நெக்ஸ்ட், there is a ratio of 5:4 between 2 numbers. சரியா? ஏதோ ஒரு 2 நம்பர், அந்த 2 நம்பருக்கு நடுவில் வந்து ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 5:4. நான் அந்த நம்பரை வந்துட்டு நான் எக்ஸ்னும் ஒய்னும் எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் உள்ள ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 5:4. உதாரணத்துக்கு எக்ஸ் வந்து 50னும் ஒய் வந்து 40னும் நான் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். அப்போ இதனுடைய ரேஷியோ என்னவா இருக்கும்? 5:4. ஸோ அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கிறேன், இது எக்ஸாக்டாக 50-40 கிடையாது. இப்போது இந்த கண்டிஷன் சொல்லியிருக்கிறாங்க, இஃப் 40% ஆஃப் தி ஃபஸ்ட் நம்பர். இப்போ ஃபஸ்ட் நம்பர் அப்படின்றது என்னது? எக்ஸு. இப்போ எக்ஸுனுடைய 40%னா எப்படி எழுதுவீங்க? 40% ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி எழுதணும் அப்படின்னா 40 இந்த பெர்சன்டேஜை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டிவைட் பை 100 ஆஃப்னா இன்ட்டு எக்ஸ். சரியா? இதுதான் வந்து 40% ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்னு எழுதணும். சரியா? இஸ்னா ஈக்குவல் டு என்னது? 12 இஸ் ஈக்குவல் டு 12. சரியா? 40% ஆஃப் தி எக்ஸ் வந்துட்டு 12 அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர்னுடைய 40% 12 அப்படின்னு சொல்றாங்க. தென் what would be the 50% of the second number? செகண்ட் நம்பர் நம்ம ஒய்ன்னு எடுத்துருக்கோமா, அப்போ 50% ஆஃப் ஒய் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது என்னது? 50/100 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ இதை வச்சு நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் மட்டும்தான் அன்னோன் வேல்யூவாக இருக்குது. ஸோ அப்போ இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 2ஆல் அடித்தா மேலே 2 வரும், டினாமினேட்டரில் 5 வருமா? ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு இந்த 5 மேலே வரும், இந்த 2 கீழே வரும். இப்போ இந்த 2ஐயும் இந்த 12 அடித்தா 6. இப்போ 5 6 30. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 30. இங்கே வந்து 30. சரியா? ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துட்டு 30. இப்போ செகண்ட் நம்பர் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். சரியா? செகண்ட் நம்பர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த இது 5 பங்கு, இது வந்து இப்படி சால்வ் பண்ணலாம். 5 பங்கு வந்துட்டு 30 அப்படின்னா 4 பங்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த 4 பங்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது ஒய்யை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது எப்படி அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 3s are 12. இப்போ 120 ஈக்குவல் டு 5 இன்ட்டு இது என்னது? ஒய்ன்னு வச்சுக்கிறோம். சரியா? ஏன்னா ஒய் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒய்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ 5y. ஸோ 5 வந்துட்டு இது அடித்தா 5 2s are 10ன்னு வரும், ரிமைண்டர் 20. அப்போ 4. அப்போ 24. அப்போ ஒய்யோட வேல்யூ 24னும் எக்ஸோட வேல்யூ 30ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதுக்கு ரேஷியோ போடுங்க, நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கிறோம். 30:24க்கு ரேஷியோ போட்டால் ரெண்டும்
6 டேபிளால் அடி ஆகுமா? அப்போ 6 டேபிளால் அடித்தா 5:4 அப்படின்னு எனக்கு கிடைக்குதா? ஸோ அப்போ கரெக்டு தான். என்ன பண்ணியிருக்கிறோம், x:y ஒய் வந்துட்டு இந்த ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை போட்டுக்கிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் வந்துட்டு 40% ஆஃப் தி ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அதனால 40% ஆஃப் தி எக்ஸ், அதுக்கு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க 12 அப்படின்னு. ஸோ இந்த இதை கிவன் டேட்டா வச்சுக்கிட்டு நான் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 30 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ செகண்ட் நம்பர் நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ 5 பங்கு வந்து 30 அப்படின்னா 4 பங்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒய் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஒய்யோடைய வேல்யூ வந்து 24. சரியா? இப்போ எக்ஸ் தெரிஞ்சிருச்சு, ஒய் தெரிஞ்சிருச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் தெரிஞ்சிருச்சு, செகண்ட் நம்பரும் தெரிஞ்சிருச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இந்த ஒய்யினுடைய 50% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது அப்படியே இந்த ஒய்யை கொண்டு வந்து அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்ப்போம். 50/100 இன்ட்டு ஒய்யினுடைய வேல்யூ 24. அப்போ 50 100ஆல் அடித்தா 2 டைம் கீழே வரும். ஸோ இந்த 2 இங்கே அடித்தா 12ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்னது? 12. ஆப்ஷன் ஏ. சரியா? நெக்ஸ்ட் சம். இது வந்து ஒரு அப்ளிகேஷன் மெத்தட் தான். சரியா? இது வந்து என்ன மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்னா, மென்சுரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏரியா வால்யூம், இந்த ஏரியா சம்மை கொண்டு வந்து இந்த ரேஷியோ ப்ரொபோஷனில் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. தி லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் ஏ ரெக்டாங்குலர் ஃபீல்டு. ஒரு செவ்வக வடிவத்தில் ஒரு நிலம் இருக்குது, அதனுடைய லென்த்து, இது பிரெத்து. சரியா? அந்த லென்த்தும் பிரெத்தும் என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 3:2 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. L:B வந்து என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 3:2 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. சரியா? இஃப் தி ஏரியா ஆஃப் த ஃபீல்டு வந்துட்டு 3456 மீட்டர் ஸ்கொயர், அதனுடைய பரப்பளவு ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3456 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ இந்த கண்டிஷனை, இது ஒரு டேட்டா, இந்த L:B ஒரு டேட்டா. சரியா? இந்த L:B வந்து 3:2 இருக்குதா, இதை நம்ம வந்து எப்போவுமே என்னென்னு எழுதுவோம், 3k:2kன்னு எழுதணும்னு சொன்னோன்னா ரேஷியோவில் இருந்தால் இப்படி எழுதணும். இப்போ ஏரியாவுடைய ஃபார்முலா என்ன, ஏரியா ஈக்குவல் டு L இன்ட்டு பின்னு போடுவோமா? இங்கே எல்ன்றதுக்கு என்ன வேல்யூ போடுவோம், 3k, பின்றதுக்கு 2k. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3 × 2 6, k × k k ஸ்கொயர், அப்போ 6k². ஸோ ஏரியா இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில் 3, 4, 5, 6. ஸோ அதை கேன்சல் பண்ணுங்கள். 5 6 are 30, ரிமைண்டர் 4 வரும். 7 6 are 42, ரிமைண்டர் 3 வரும். இப்போ 36னா 6 6 are 36. அப்போ k² வேல்யூ வந்துட்டு 576. அப்போ k வந்து ரூட் எடுத்தால் 576க்கு ரூட் எடுத்தால் அதுதான் வந்து k வேல்யூ. ஸோ அப்போ அதை எத்தனை 24 ஸ்கொயரா செக் பண்ணி பார்த்துக்குறோம். 4 4s are 16, ரிமைண்டர் 1, 4 2s are 8 + 1 9, 2 4s are 8, 2 2s are 4, 9 12 7, ரிமைண்டர் 1 5. கரெக்ட், 576 வந்துடுச்சு. அப்போ k வேல்யூ வந்து 24. சரியா? k² வந்து 576ன்னு கிடச்சிருக்குது. இதுக்கு ரூட் எடுத்தோம்னா k வேல்யூ கிடைக்கும், அதான் வந்து 24. சரி, இப்போ எனக்கு k கிடச்சிருச்சு. எந்த ஒரு சம்மா இருந்தாலும் ரேஷியோ ப்ரொபோஷனில் ஃபஸ்ட்டு ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, அதை அந்த மாதிரி k ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க. அடுத்து அவங்க கொடுத்துருக்குற கிவன் டேட்டாவிலேருந்து ஒரு k, அந்த k வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிருங்க. ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் காமனாக எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ k கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் த ஃபீல்டு. அந்த ஃபீல்டு வந்து ஃபென்ஸ் பண்ணணும், வேலி அடைக்கணும். சரியா? வயலுக்கு வேலி அமைப்பதற்கான செலவை மீட்டருக்கு ரூபாய் 3.50 வீதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. சரியா? இப்போ ஒரு செவ்வக வடிவத்தில் உள்ள அந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு, அந்த வயலுக்கு வந்துட்டு வேலி அடைக்கணும். வேலி அடைக்கிறது அப்படின்ற வரும்போது நம்ம இங்கே என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா சுற்றளவு கண்டுபிடிப்போம். சரியா? பெரிமீட்டர் கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ பெரிமீட்டருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா P = இப்போ இது ஒரு L, இது ஒரு L, இப்போ இது ஒரு B, இது ஒரு B, அப்படியா? ஸோ அப்போ L + L + B + B அப்படின்னு வரும்போது நம்ம ஷார்ட்டாக 2 × L + B அப்படின்ட்டு சுற்றளவு ஃபார்முலா நம்ம போடுவோம். சரியா? ஸோ அப்போ இந்த சுற்றளவு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், இந்த Lக்கு பதிலாக 3k இருக்குதா,
எல் ஈக்குவல் டு 3Kன்னு இருக்குது. ஸோ அப்போ 3K என்னது 3 × 24ன்னு போடுவோம். அது மாதிரி பிக்கு பதிலாக 2Kன்னு இருக்குது. அப்போ 2 × 24ன்னு போடுவோம். சரியா? ஸோ இப்போ பெருமீட்டர் பாருங்க, பெருமீட்டர் ஈக்குவல் டு 2 × L + B அப்படின்னா எவ்வளோ? எல் வந்து 3K, பி வந்து 2K. அப்போ மொத்தம் எவ்வளோ 5K. அப்போ 5 × 2 எவ்வளோ 10K. ஸோ அப்போ டேரெக்டாக K கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. சரியா? ஸோ டேரெக்டாக L + B னுடைய வேல்யூ 5K. அப்போ 2 × 5 10. 10K. இப்போ K உடைய வேல்யூ 24. அப்போ பெருமீட்டர் எவ்வளோ 240 மீட்டர். ஸோ ஒரு மீட்டருக்கு 3 ரூபா 50 காசு வேலி அடைக்கணும் அப்படின்னா, அப்போ எனக்கு எவ்வளோ தேவை 240 மீட்டருக்கு வேலி அடைக்கணும் அப்படின்ற போது அந்த காஸ்ட் எவ்வளோ 3.50 × 240ன்னு நான் போடுவேனா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, 35 24 மல்டிப்ளை பண்ணுங்க. 5 4 are 20 × 2 4 3 are 12 14 10 2 × 1 2 3 7 0 4 8. ஸோ 840ன்னு வரும். இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ 2 0 ஆட் பண்ணியிருக்கிறேன். இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்குறாங்களா? அப்போ இங்கேயும் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 840 ரூபா. எனக்கு வந்துட்டு எவ்வளோ 240 மீட்டருக்கு வந்து வேலி அடைக்கணும் அப்படின்னா எனக்கு 840 ரூபா செலவாகுது. ஆப்ஷன் டி. சரியா? புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு, அந்த செவ்வக வடிவத்தில் ஒரு ஃபீல்டு இருக்குது. அதனுடைய லென்த்து வந்து 3 பங்கும், பிரெத் வந்து 2 பங்காகவும் இருக்குது. 3:2 ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஏரியாவுடைய வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கிவன் டேட்டா வச்சுட்டு நான் K கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த வயலை சுற்றி வேலி அடைக்கணும், அதுக்கு வந்து எவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ வயலை சுற்றி வேலி அடைக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டாலே நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதனுடைய சுற்றளவு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். அதனுடைய ஃபார்முலா இது P = 2 × L + B அதனுடைய ஃபார்முலா. ஸோ அப்போ L வந்து 3K, B வந்து 2K அப்படின்ற போது L + B எவ்வளோ 5K அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டேன். அப்போ 2 × 5K 10K. அப்போ Kனுடைய வேல்யூ 24ன்ற போது இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எனக்கு பெரிமீட்டர் அந்த சுற்றளவு வந்து 240 மீட்டர்னு கிடைக்கும். அப்போ ஒரு மீட்டருக்கு 3 ரூபா 50 காசு அப்படின்னா 240 மீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 840 ரூபா நமக்கு கிடைக்குது. சரியா? நெக்ஸ்ட் இந்த சம் வந்து ஏஜஸ் ஆஃப் 2 persons ஆர் இந்த ரேஷியோ 1:3. அதாவது 2 persons இருக்கிறாங்க, 2 பேர் இருக்காங்க, ஏ பி அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களோட ஏஜ் ரேஷியோ வந்து 1:3 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, இப்போ இதை என்ன பண்ணுவோம், நம்ம 1K:3K அப்படின்ற ஃபார்மெட்டில் மாற்றிடுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ் இஸ் 48. போன சம்மில் வந்துட்டு ஏரியா ஈக்குவல் டு 3 4 5 6ன்னு கொடுத்தாங்கல்ல ஒரு டேட்டா, அந்த மாதிரி இதில் வந்துட்டு அவங்க 2 பேரோட ஏஜ் அந்த ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணோம்னா 48 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஏஜ் என்னது K 3K. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, K × 3K ஈக்குவல் டு எவ்வளோன்னு சொல்கிறாங்க 48ன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் K × K K². ஸோ 3 இருக்கனால 3K² ஈக்குவல் டு 48ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னு சொன்னால் 3 1 3 ரிமைண்டர் 1 18. அப்போ 16. அப்போ K² ஈக்குவல் டு 16 அப்படின்னா Kனுடைய வேல்யூவில் 4. K கண்டுபிடிச்சாச்சா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு K சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ரெண்டாவது ஸ்டெப்பில் கொடுத்துருக்க டேட்டா வச்சு K கண்டுபிடிச்சிடுறோம். இப்போ அடுத்து என்னது கொஸ்டின், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தேர் ஏஜஸ்? அவங்க 2 பேருனுடைய வயசுக்கு நடுவில் உள்ள அந்த வித்தியாசம் என்ன, வேறுபாடுகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவன் பியினுடைய வயசு எவ்வளோ 3K, ஏனுடைய வயசு எவ்வளோ K, 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மைனஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 2K. ஸோ அப்போ 2 × Kனுடைய வேல்யூ எவ்வளோ 4 ஈக்குவல் டு 8. ஸோ ஆப்ஷன் சி. சரியா? நெக்ஸ்ட் the sum of 2 numbers is அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க, ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் தி செகண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ 2 நம்பர் அப்படின்றத வந்துட்டு நான் வழக்கம் போல் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ 2 நம்பரையும் சம் பண்ணோம் அப்படின்னா x + y அப்படின்னு நான் சம் பண்ணுறேன், கூட்டினேன் அப்படின்னா எனக்கு என்ன வருமா, ஈக்குவலாக இருக்குமா 116 2/3% ஆஃப் செகண்ட் நம்பர் நான் இங்கே என்ன எடுத்துருக்கிறேன் ஒய்ன்னு எடுத்துருக்கிறேன் ஆஃப் ஒய். ஸோ இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ப்ரீவியஸ் சம்மில் போட்ட மாதிரி போடுவோமா? இப்போ x + y ஈக்குவல் டு
116/2/3 பெர்சன்டேஜ் வந்து கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஹோல் டிவைடட் பை 100ன்னு போடணும். சரியா, ஆஃப் அப்படின்னா இன்ட்டு ஒய். சரியா, இதான் வந்து கண்டிஷன். ஸோ இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் வந்துட்டு அப்படியே வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குதா 116/2/3, இதை நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. 3 × 116 எவ்வளோ, 116 × 3 6 3 18 remainder 1 3 1 3 plus 1 4 3 1 3, அப்போ 348ன்னு வரும். 3 × 116 வந்துட்டு 348 ப்ளஸ் 2 எவ்வளோ 350, 350 டிவைட் பை 3 கீழே வந்துடும். சரியா, டிவைட் பை 3. ஸோ இப்படி போட்டுக்கிறேன். இங்கே ஹோல் டிவைட் பை 100 இருக்குது. இந்த ஒய் வந்து அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், இந்த 3யும் கீழே வந்துருமா, அப்போ 3 கீழே வந்துச்சுன்னா 3 × 100ன்னு வரும். அப்போ 350 டிவைட் பை 3 × 100 அப்படின்னா இந்த இப்படி வரும். 3 × 100 அப்படின்னா 300. சரியா, இன்ட்டு ஒய். ஸோ இது எதனுடைய வேல்யூ, எக்ஸ் பிளஸ் ஒய். ரெண்டையும் சம் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய வேல்யூ. ஸோ அதை கேன்சல் பண்ணுங்க, 0 0. இது ரெண்டும் 5 டேபிளில் அடி ஆகுமா, 7 5s are 30, 6 5s are 7 5s are 35, 6 5s are 30. ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ, 7/6 ஒய். சரியா, ஸோ இப்போ இந்த 6 வந்துட்டு இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இங்கே கொண்டு போயிருங்க. ஸோ அப்போ எவ்வளோ வரும், 6x + 6y ஈக்குவல் டு 7y அப்படின்னு இருக்கும். சரியா, இப்போ இங்கே 7y வந்துட்டு இங்கே தான் பெரிய நம்பர், இங்கே 6yன்றது சின்ன நம்பர் அப்படின்ற போது இது எங்கிட்ட கொண்டு வந்துருங்க 6y. அப்போ 6 ஈக்குவல் டு 7y. இந்த 6y இங்கிட்ட இருந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும். அப்போ 7y - 6y என்னுடைய வேல்யூ என்ன, ஒய். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க, தி ரேஷியோ ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் டு செகண்ட் நம்பர். அப்போ எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்பர், ஒய் தான் செகண்ட் நம்பர் அப்படின்ற போது x/y கேட்டிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா x/y. சரியா, இது ஃப்ராக்ஷன், இது ரேஷியோ. இப்போ x/y அப்படின்ற போது இப்போ ஒய்யை வந்து இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ x/y அப்படின்னு வரும். ஸோ இங்கே 1 இருக்கும், இந்த 6 வந்துட்டு டினாமினேட்டருக்கு வந்துடும் கீழே. ஸோ இது வந்து இங்கே இருந்துச்சுன்னா டிவைட் ஆயிரும். அப்போ x/y வேல்யூவில் 1/6. அப்போ x/y அப்படின்னா 1/6 அப்படின்னு எழுதணும். சரியா, ஸோ ஆப்ஷன் ஏ 1/6. நெக்ஸ்ட் இப்போ இந்த சம் பாத்துங்க, a gets double of what b gets. சரியா, a gets double அப்படின்னா a ஈக்குவல் டு b வாங்குறதை விட a வந்து 2 மடங்கு வாங்குறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ a ஈக்குவல் டு 2b அப்படின்னு எழுதிக்கணும். சரியா, அதே மாதிரி b கெட்ஸ் டபுள் ஆஃப் வாட் c கெட்ஸ் அப்படின்னா c வாங்குறதை விட டபுளா வந்து b வாங்குறான். சரியா, a ஈக்குவல் டு 2b, b ஈக்குவல் டு 2c. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்குற இந்த வார்த்தையாக கொடுக்குறத இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா மாதிரியோ ஒரு ஈக்குவேஷன் மாதிரியோ எழுத தெரியணும். ஸோ இது எழுத தெரிஞ்சிட்டாலே நமக்கு வந்துட்டு மேக்ஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம். சரியா, ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். இந்த மாதிரி எழுதிட்டோம். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா b/c ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும். சரியா, இப்போ இதை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ b ஈக்குவல் டு 2c இருக்குதா, இந்த b கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a ஈக்குவல் டு 2, bக்கு பதிலாக என்னது 2c. அப்போ a ஈக்குவல் டு எவ்வளோ, 2 × 2 4c. சரியா, 4c. அப்போ a ஈக்குவல் டு 4c, b ஈக்குவல் டு 2c. அப்போ c ஈக்குவல் டு c தான். சரியா, ஸோ அப்போ இந்த ரேஷியோ போடுங்க, a/b/cன்னு போட்டோம் அப்படின்னா ஏக்கு பதிலாக என்ன 4c, பிக்கு பதிலாக 2c, இதுக்கு பதிலாக c அப்படின்ற போது ஸோ அதனுடைய ரேஷியோ என்ன வரும், 4:2:1 அப்படின்னு வருமா. ஸோ கொஸ்டின் என்ன, b/c அப்படின்னா 2:1, ஆப்ஷன் பி. சரியா, நெக்ஸ்ட், வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் c and d in c ஈக்குவல் டு kd அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வேற k ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சரியா, c ஈக்குவல் டு k இன்டூ d அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இல்லை k அப்படின்றது கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த சியும் டியும் என்ன ரிலேஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. சரியா, இப்போ
இப்போ கேன்றது கான்ஸ்டண்ட்டாக ஒரே வேல்யூவாக தான் இருக்கும் அப்படின்ற போது நான் 5 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? ஸோ சியினுடைய வேல்யூ வந்து டியினுடைய வேல்யூவை மாற்ற சியினுடைய வேல்யூ மாறுமா? இப்போ டிக்கு பதிலாக நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா சியினுடைய வேல்யூ 5ன்னு வரும். இப்போ டிக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 10ன்னு மாறும். டிக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 15ன்னு மாறும். ஸோ இங்கே என்ன ஆகுது? டியினுடைய வேல்யூ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சியினுடைய வேல்யூ என்ன ஆகுது? 5 10 15 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து சேம் டைரக்ஷனில் போகுது அப்படின்றதுனால இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இதுவே இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா எப்படி இருக்கும்னா சி ஈக்குவல் டு கே பை டி அப்படின்னு இருக்கும். சரியா? கேனுடைய வேல்யூ வந்து 5 அப்படியே கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க. சி ஈக்குவல் டு 5 இப்போ டிவைட் பை 1 அப்படின்னா 5 அப்படியே வரும். சி ஈக்குவல் டு 5 பை டிக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 5 பை 2ன்னா 5ல் பாதி, அப்போ 2.5. இப்போ என்ன ஆகுது? இங்கே 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டியினுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனால் சியினுடைய வேல்யூ பாருங்க 5 2.5 அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ சியும் டியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? டி கூட கூட சி குறைஞ்சிக்கிட்டே வரும். டி கூட கூட சி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா எப்பவுமே சியும் டியும் ஈக்குவலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அன்ஈக்குவல் ப்ரொபோர்ஷனா எப்பவுமே அன்ஈக்குவலாக இருக்கும், சிக்கும் டிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் இந்த மெத்தட்ல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஏ இஸ் டு பி ப்ரொபோர்ஷன் சி இஸ் டு டி அப்படின்ற மெத்தடில் பார்த்தோம். ஸோ அதில் வந்து இங்கே எக்ஸ்ன்னு போட்டிருந்தோம், இந்த எக்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மெத்தடை இங்கே அப்ளை பண்ணி ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனில் போடும்போது கொஸ்டின் 10 அப்படின்னு போட்டு ஆன்சர் என்னவோ அதுக்கான இந்த போட்டு ஆப்ஷன், இப்போ உதாரணத்துக்கு ஆப்ஷன் ஏ இருந்துச்சுன்னா ஆப்ஷன் ஏ 180 அப்படின்னு போடுங்க. இப்போ அடுத்த சம் நான் ஏதாவது இப்போ உதாரணத்துக்கு கொஸ்டின் நம்பர் 20 வந்துட்டு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன்னா கொஸ்டின் 20ன்னு போட்டு ஸோ ஆப்ஷன் பி இந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மென்சுரேஷன் அந்த ஏரியா வால்யூம் அந்த பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் சம். சரியா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரையாங்குலர் பிளாட். சரியா? ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 360 மீட்டர் பெரிமீட்டர். சரியா? சுற்றளவு போன சம்மில் பார்த்தோம்ல. ஸோ அது வந்து 360 மீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய பக்கங்கள் முக்கோணம் அப்படின்னா 3 பக்கங்கள் இருக்குது. சரியா? ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு 3 பக்கங்கள் இருக்குது. அதனுடைய ரேஷியோ விகிதங்கள் கொடுத்துருக்குறாங்க 3:4:5 அப்படின்னு என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அந்த மனையின் பரப்பளவு ஏரியா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ பெரிமீட்டர் அப்படின்ற வரும்போது என்ன பண்ணணும்? 3 சைடையும் ஆட் பண்ணணும். அப்போ பி ஈக்குவல் டு என்னென்னு வரும்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு ஆட் பண்ணணும். இதில் வந்து ஏ பி சின்றது ரேஷியோவில் கொடுத்துருக்காங்களா? ஏ இஸ் டு பி இஸ் டு சி அப்படின்ற ரேஷியோவில் கொடுத்துருக்காங்களா? இப்போ ஏனுடைய ரேஷியோனா 3 இஸ் டு பி 4 இஸ் டு சின்றது 5. ஸோ இதை நார்மலாக நம்ம என்ன பண்ணணும்? 3k இஸ் டு 4k இஸ் டு 5kன்னு போடணுமா? ஸோ பெரிமீட்டர் அப்படின்ற போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான் பெரிமீட்டர் அப்படின்ற போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 5 4 9 3 12. அப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 12kன்னு வருமா? 12k ஈக்குவல் டு தான் இந்த பெரிமீட்டருடைய வேல்யூ 360. புரிஞ்சா? ஸோ பெரிமீட்டர் வந்து 360 கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டருடைய வேல்யூ வந்துட்டு 3k + 4k + 5k. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து 360 அப்படின்னா இப்போ இதுல இருந்து k கண்டுபிடிக்கணுமா? ஸோ 12ஆல் அடிங்க 3 இங்கே வந்து 0. இப்போ k ஈக்குவல் டு 30. சரியா? k கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க? ஏரியா கேட்குறாங்க. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஒரு முக்கோணத்தினுடைய 3 சைடு கொடுத்துட்டு அதனுடைய பரப்பளவு ஏரியா கண்டுபிடிங்கன்னு கேட்டால் அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா a ஈக்குவல் டு ரூட் ஆஃப் s இன்ட்டு s மைனஸ் a இன்ட்டு s மைனஸ் b இன்ட்டு s மைனஸ் c. சரியா? இதான் வந்து ஃபார்முலா.
ஸோ ஒரு முக்கோணம் ஒரு ட்ரையாங்கிளினுடைய 3 சைடு கொடுத்துட்டு ஏரியா பரப்பளவு கேட்டாங்க அப்படின்னா இதான் ஃபார்முலா. இதில் எஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செமி பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. செமி பெரிமீட்டர்னா பெரிமீட்டரில் பாதி, அந்த பரப்பளவில் பாதி. இப்போ பரப்பளவு எவ்வளோ 360. அப்போ அது பாதி அப்படின்னா 360/2 போட்டால் 180. இது ஃபார்முலா படி எஸ்னுடைய வேல்யூ ஃபார்முலா படி அப்படின்னா எப்படின்னா S equal to A plus B plus C by 2 அப்படின்னு போடுவாங்க. இப்போ A plus B plus C மூணையும் சேர்த்தா பெரிமீட்டர். ஸோ டிவைட் பை 2 அதில் பாதி அப்படின்னா அதான் வந்து செமி பெரிமீட்டர். ஸோ செமி பெரிமீட்டர் அந்த எஸ்னுடைய வேல்யூ 180. இப்போ ஏபிசியினுடைய வேல்யூலாம் என்ன, ஏனுடைய வேல்யூவில் 3K அப்படின்னா அந்த கேயை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3K அப்படின்னா கே வந்து 30. அப்போ 3 3 சார் 9. அப்போ 90. பியினுடைய வேல்யூ எவ்வளோ 4 3 சார் 12, 120. சியினுடைய வேல்யூ எவ்வளோ 5 3 சார் 15, 150. சரி, அதுதான் வந்து ஏனுடைய வேல்யூ, பியினுடைய வேல்யூ, சியினுடைய வேல்யூ. அப்போது இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். ஃபார்முலா நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏரியா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ்னுடைய வேல்யூ 180 இன்ட்டு எஸ் மைனஸ் ஏன்னா 180 மைனஸ் 90 90 தான். நெக்ஸ்ட்டு 180 மைனஸ் 120 60. அடுத்து 180 மைனஸ் 150 30. சரியா, இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். இது 180 அப்படி வச்சுக்கோங்க. இன்ட்டு 90 எப்படி எழுதலாம் 3 இன்ட்டு 30 அப்படின்னு எழுதலாமா. இது 60 வந்து 2 இன்ட்டு 30 எழுதலாமா. இப்போ 180 வந்து இதையுமே பிரித்து எழுதுறேன்னா எழுதலாம், இல்லை அப்படி இருக்கிறதுனாலும் இருக்கலாம். சரியா, 180 வந்துட்டு நான் 90 இன்ட்டு 2 போடுறேன். இந்த 90 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 60 2 இன்ட்டு 13 போடுறேன். இந்த 30 நான் அப்படியே வச்சுக்கிறேன். புரியுதா, 180க்கு பதிலாக 90 இன்ட்டு 2, இந்த 90 நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த 60க்கு பதிலாக 2 இன்ட்டு 30, இந்த 30 நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். எதுக்காக அப்படின்னா இப்போ ரூட்டுக்குள்ளே டபுளாக இருந்துச்சுன்னா ரூட் அவுட்டு வெளியே வரும்போது சிங்கிளாக வரும். இப்போ 2 90 இருக்குதா, 19 இருக்குது. ஸோ வெளியே வரும்போது 90 மட்டும் வரும். இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ ரூட் அவுட் வெளியே வரும்போது வெறும் 2 வரும். இங்கே 30 இங்கே 30 இருக்குது. ஸோ ரூட் அவுட் வெளியே வரும்போது வெறும் 30 அப்படின்னு மட்டும் வரும். ஸோ இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் 9 3 சார் 27, 27 இன்ட்டு 2 54. இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ 00. அப்போ 5400. ஆப்ஷன் டி 5400 மீட்டர் ஸ்கொயர் தான் வந்துட்டு என்னது இந்த ட்ரையாங்கிளினுடைய பரப்பளவு ஏரியா. சரியா, ஸோ இந்த இதில் வந்துட்டு 2 சாப்டர் வந்து மெர்ஜ் பண்ணுறோம். ஒன்று வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் சாப்டரை பேஸ் பண்ணி இந்த கே கண்டுபிடிக்கிறோம். அந்த கேயை கொண்டு போய் இந்த ஏலையும் பிலையும் சிலையும் சப்ஸ்டியூட் பண்ணுற வரைக்கும் ரேஷியோ ப்ரொபோர்ஷன். ஸோ இதுக்கப்புறம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா மென்சுரேஷன், அந்த ஏரியா வால்யூம் சாப்டர். ஸோ 2 சாப்டர் மெர்ஜ் பண்ணுறதுனால இந்த சம் கொஞ்சம் லென்த்தாக போகுது. சரியா, நெக்ஸ்ட்டு ஒரு நம்பர் நம்பர் 42 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். 2 பார்ட்டை வந்து பிரிக்கிறாங்க. என்ன ரேஷியோ அப்படின்னா 3:4 ரேஷியோவில் பிரிக்கிறாங்க. சரியா, ஒரு எண் 42 ஆனது 3:4 என்ற விகிதத்தில் 2 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. சரியா, 2 பாகங்களாக வந்து பிரிக்கப்படுது. சரியா, 42 வந்துட்டு 2 பாகங்களாக பிரிக்கிறாங்க. அந்த இரு பாகங்களின் வர்க்கங்களின் கூடுதல் காணுக. ஸோ அந்த இரு பாகங்கள் இருக்கு இல்லையா, அப்போ 3 4 அப்படின்னு பிரிக்கிறாங்க. 3:4ன்னு இதை நம்ம எப்படி எழுதுவோம் 3K:4Kன்னு எழுதுவோம். அதனுடைய வர்க்கங்கள் அதனுடைய ஸ்கொயர்ஸ். சரியா, சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 3Kனுடைய ஸ்கொயர் வந்துட்டு 3K த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம். ப்ளஸ் 4Kனா 4K த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம். ஸோ இதனுடைய வேல்யூ தான் நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இப்போ 42 தானே 3:4 பிரிக்கிறாங்க. ஸோ அப்போ இது ரெண்டையும் மொத்தமாக ஆட் பண்ணால் 42 தானே இதனுடைய வேல்யூ. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணுறது அப்படின்ற போது 3K + 4K ஈக்குவல் டு 42. அப்போ 3 + 4 வந்து 7, 7K ஈக்குவல் டு 42. இப்போ கேனுடைய வேல்யூ என்ன 6. சரியா,
ஸோ அப்போ இந்த கேக்கு பதிலாக 6 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 × 6 the whole square plus 4 × 6 the whole square. அப்போ எவ்வளோ? 3 6 are 18. அப்போ 18 ஸ்கொயர் plus 24 ஸ்கொயர். சரியா? ஸோ இது ஆன்சர் என்ன? ஸோ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் 12. சரியா? நெக்ஸ்ட், the ratio of ages of two students. 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, A அண்ட் B அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அவங்க அந்த ஸ்டூடெண்ட்னுடைய ஏஜஸ், அவங்களுடைய வயதுகளினுடைய விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 3:2. ஸோ ஜென்ரலாக எப்படி எழுதணும்? 3k:2kன்னு எழுதணும். இதுதான் வந்து ஸ்டெப் 1. அடுத்து கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க? 1 is older than the other அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை விட மூப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓல்டர் எல்டராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஏ வந்து 3, பி வந்து 2 அப்படின்னா இப்போ ஆப்வியஸாக ஏ வந்து பெரிய பையன், பி வந்து சின்ன பையன்ற மாதிரி. ஸோ எவ்வளோ வருஷத்துக்கு மூப்பாக இருக்கிறான் அப்படின்னா 5 வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருக்கும் உள்ள ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 years அப்படின்ற போது இங்கே ஏஜ் டிஃப்ரென்ஸ்ன்றது எப்படி எழுதுவோம்? 3k - 2k. 2 பேருடைய ஏஜ் டிஃப்ரென்ஸ்ன்றது மைனஸ். ஸோ அதனுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க? 5ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3k - 2k வேல்யூ எவ்வளோ? k. இப்போ k = 5. ஸோ அப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க? வாட் இஸ் தி ஏஜ் ஆஃப் யங்கர் ஸ்டூடெண்ட்? ஸோ 2 பேர்ல யார் யங்கரா இருக்கிறா? சின்ன பையன் யாரு? பி தான் வந்து யங்கர் ஸ்டூடெண்ட். ஏன்னா இவன் வந்து 3 பங்கு இருக்குது, இவனுடைய இது 2 பங்கு தான் இருக்குது அப்படின் போது பியினுடைய ஏஜ் கேட்டுக்கிறாங்க. பியினுடைய ஏஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்? b = 2k = 2 × 5. ஸோ இந்த வேல்யூ எவ்வளோ? 10. யங்கர் ஸ்டூடெண்ட்டுடைய ஏஜ் வந்துட்டு 10. சப்போஸ் எல்டர் ஸ்டூடெண்ட் ஏஜ் கேட்டால் 3kன்னு போடணும். அப்போ 3 × 5 15 அப்படின்னு வரும். சரியா? நெக்ஸ்ட் சம், the ratio of the present age of புனித் அண்ட் அப்பு. புனித் அப்படின்னு ஒரு பையன் இருக்கிறான், அப்பு அப்படின்ட்டு ஒரு பையன் இருக்கிறான். ஸோ அவங்க 2 பேருக்குனுடைய ஏஜ் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 2:3 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது முக்கியமாக வந்து ப்ரெசன்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜஸில் வரும்போது பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 3 இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு ப்ரெசன்ட் ஏஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ புனித் P1 போட்டுக்கிறேன், அப்பு வந்து ஏபின்னு போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு 2 பேருக்கும் உள்ள ஏஜ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:3. சரியா? ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அந்த ஆஃப்டர் 3 இயர்ஸ் அப்படின்னா இப்போ ப்ரெசன்ட் ஏஜில் 2:3 அவங்களுக்கு இங்கே எழுதிக்கிறேன். ப்ரெசன்ட் ஏஜில் 2:3. ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ் அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு, அப்போ +3. சரியா? 3 வருஷம் கழிச்சு அவங்களோட ஏஜ் ரேஷியோ எப்படி ஆகுது அப்படின்னா 3:4 அப்படின்னு மாறிடுதான். ஸோ இது எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? அந்த 2:3 என்னன்னு எழுதணும்? 2k:3kன்னு எழுதணுமா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரேஷியோ, இதுதான் வந்து நம்மளுடைய ரெஃபரன்ஸ் ரேஷியோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த ரேஷியோ வந்துட்டு எப்படியும் எழுதலாம்? ஃப்ராக்ஷன் எழுதலாமா? 2k/3k அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஸோ 3 years லேட்டர், 3 வருஷம் கழிச்சு அப்படின்னா இவங்களுடைய ஏஜில் +3 போட்டுக்கிறணும், இவங்களுடைய ஏஜ்லையும் +3 போட்டுக்கணும். சரியா? ஸோ இப்போ ப்ரெசன்ட் ஏஜில் உன்னோட ஏஜ் 2k, 3 வருஷம் கழிச்சுன்னா +3 ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கேயும் +3 ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி 3 வருஷம் ஆட் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய ஏஜ் ரேஷியோ என்னவா மாறுது? 3:4 ரேஷியோவாக மாறுது. அப்போ = 3/4 அப்படின்னு மாறுது. சரியா? ஸோ இதான் வந்து கிவன் டேட்டா வச்சுட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கே கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சா ஆல்மோஸ்ட் நம்ம கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிடலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 4 2s are 8, 8k plus 4 3s are 12 equal to 3 3s are 9, 9k plus 3 3s are 9. ஸோ இப்போ இங்கே வந்து 9k இருக்கு, இங்கே 8k இருக்கும்போது இதுதான் பெரிய நம்பர். ஸோ இதை வந்து இந்த சைட் கொண்டு போங்க. 9k - 8k வந்து k ஈக்குவல் டு இங்கே 12 - 9 வருமா? 12 - 9 எவ்வளோ? 3. அப்போ கேனுடைய வேல்யூ எவ்வளோ? 3. புரிஞ்சா? ஸோ கேனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொஸ்டின் என்ன பாருங்க?
ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் புனித். ப்ரெசன்ட் ஏஜ்ன்றது இது சரியா, ப்ரெசன்ட் ஏஜ்னுடைய ரேஷியோ இது. ஸோ புனித்தினுடைய ஏஜ் என்ன 2K அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா. ஸோ புனித்தினுடைய ஏஜ் வந்து 2Kன்னு போட்டிருக்கிறோம். அப்போ 2 × 3ன்னு போடணுமா, கேக்கு பதிலாக 3 இப்போ ஈக்குவல் டு 6. ஸோ புனித் அவனுடைய ப்ரெசன்ட் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 6 years. சப்போஸ் புனித்தினுடைய அந்த ஃபியூச்சர் ஏஜ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி இந்த 3 வருஷம் கழிச்சு அவனோட ஏஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த கேயை வச்சுக்கிட்டு ப்ரெசன்ட் ஏஜ் கண்டுபிடிப்போம் 6ன்னு. அப்போ +3ன்னு போட்டுக்கணும். +3ன்னு போட்டால் 9. இப்போ நெக்ஸ்ட் சம். தி ரேஷியோ ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் எ ஃபாதர் அண்ட் ஹிஸ் சன். ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் நடுவில் உள்ள அந்த ஏஜ்னுடைய ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க சரியா. எப்போ கொடுத்துருக்குறாங்க, எந்த வருஷம்னா 10 years hence அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இந்த 10 years hence அப்படின்னா இந்த hence அப்படின்றது ஃபியூச்சரை வந்து குறிக்கும். ஸோ நான் ப்ரீவியஸ் சம்ல சொன்ன மாதிரி பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃபியூச்சர்னு எழுதிக்கோங்க. யாருக்கும் ரேஷியோ, ஃபாதருக்கும் சன்னுக்கும் உள்ள ரேஷியோ சரியா. இப்போ வந்து இது ஃபியூச்சர் 10 years கழிச்சு. அப்போ ப்ரெசண்ட்ல இருந்து 10 years கழிச்சு அப்படின்னா +10ன்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ அப்போ ப்ரெசண்ட்ல அவங்களுடைய ஏஜ் ரேஷியோ வந்து F/S அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் சரியா. நெக்ஸ்ட் 10 years கழிச்சு அவங்களுடைய ரேஷியோ எவ்வளோ, 5/3 சரியா. 5/3. while 10 years ago, இந்த ப்ரெசன்ட் ஏஜ்ல இருந்து 10 years ago அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ரேஷியோ எவ்வளோ, 3/1 சரியா. இது வேணா கன்ஃபியூஷன் ஆகும் அப்படின்ற காலிச்சிட்றேன் சரியா. ஸோ இது பாஸ்ட்ல 3/1, ஃபியூச்சர்ல 5/3 அப்படின்ட்டு ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. ரேஷியோ ஆஃப் தி ஏஜ் ஆஃப் தி ஃபாதர் டு தட் ஆஃப் தி சன் டுடே இஸ். அப்போ ப்ரெசண்ட்ல அவங்களுடைய ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. இப்போ லாஸ்ட் சம்ல நம்ம இந்த ஏஜ் வந்துட்டு ப்ரெசன்ட் ஏஜ் வந்துட்டு ரெஃபரன்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கே சப்ஸ்டியூட் பண்ணோம் சரியா. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே இந்த மாதிரி ஏஜஸ் சம்மில் இருக்கிறதுலே வந்துட்டு எது இயர்லியராக இருக்குதோ, அதாவது இந்த வருஷங்களில் இயர்லியராக எது இருக்குதோ அதுதான் வந்து ரெஃபரன்ஸ் ஏஜாக எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வருது. ஸோ இதுதான் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது சரியா. இதுக்கப்புறம் தான் இது வரும், இதுக்கப்புறம் தான் இது வரும். ஸோ சரியா. ஸோ அதான் நான் இயர்லியர்னு சொல்கிறேன். அப்போ இதை ரெஃபரன்ஸ் ரேஷியோன்னு எடுத்துக்கிட்டோம் சொன்னால் இது 3K/K அப்படின்னு போடுவோமா சரியா. 3K/K. ஸோ அப்போ இது எப்படி எழுதுவோம், 3K/K அப்படின்னு போடுவோம். லாஸ்ட் சம்ல வந்து இங்கே ஆஃப்டர் 3 yearsன்னு இருந்துச்சா, 3 வருஷம் கழிச்சு அப்படின்றதுனால நான் இங்கே +3ன்னு போட்டுக்கிட்டேன். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், ப்ரெசண்ட்ல இருந்து 10 வருஷம் கழிச்சு அதனுடைய ரேஷியோ 5/3ன்னு மாறிடுச்சு. ஸோ நம்ம ரேஷியோ எங்கே ரெஃபரன்ஸாக எடுத்துருக்கிறோம், இங்கே எடுத்துருக்கிறோம். ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ வருஷம் ஆயிருக்குது. ஸோ இங்கே பாஸ்ட்ல இருந்து ப்ரெசண்ட் வரைக்கும் 10 வருஷம், இங்கே ஒரு 10 வருஷம். அப்போ மொத்தமாக எவ்வளோ வருஷம் ஆயிருக்குது, 20 வருஷம் ஆயிருக்குது. அப்போது நான் எவ்வளோ ஆட் பண்ணணும், +20 +20 அப்படின்ட்டு ஆட் பண்ணணும் சரியா. இப்படி ஆட் பண்ணால் நம்மளுடைய ரேஷியோ என்னவா மாறுதாமா, 5/3ன்னு மாறுதான் சரியா. ஸோ அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு கேனுடைய வேல்யூ கண்டுபிடிங்க சரியா. கேனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும், ப்ரெசன்ட் ஏஜ்னுடைய அந்த ஃபாதருக்கும் சன்னுக்கும் ப்ரெசன்ட் ஏஜ்னுடைய ரேஷியோ வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ கே கண்டுபிடிச்சிட்டு இதை வந்து சால்வ் பண்ணுங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா கே கண்டுபிடிச்சிருவீங்களா. ஸோ அப்போ 3K/K அப்படின்ற இதை வந்து கண்டுபிடிங்க. இப்போ உதாரணத்துக்கு கே வந்து 10ன்னு நான் வச்சுக்கிறேனே. ஸோ அப்போ என்ன வரும், 30/10ன்னு வரும். அப்போ ப்ரெசண்ட்னா என்ன வரும், +10 வந்து ஆட் பண்ணிக்கிறணுமா. அப்போ +10 ஆட் பண்ணிக்கிட்டா என்ன ஆகும், 40/20 அப்படின்னு வரும். ஸோ அப்போ உங்களுடைய ரேஷியோ என்ன இருக்கும், 0 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 4 அடிச்சா 2/1 அப்படின்னு வரும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டேன் சரியா. ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன வருது அப்படின்றத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கொஸ்டின் நம்பர் 10, 12, 15. ஸோ 3 கொஸ்டின் வந்துட்டு உங்களை வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை பேர் வந்துட்டு ஆன்சர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு.
இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சேம் ஏஜஸ் மாடலில் தான். மை கிராண்ட்ஃபாதர் வாஸ் 8 times older than me. சரியா, இது கண்டிஷன். எப்போ அப்படின்னா 16 years ago. எகோன்னு என்ன சொன்னேன்? பாஸ்ட் டென்ஸ். ஸோ அப்போ இதையுமே பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. கிராண்ட்ஃபாதர் மீ அப்படின்னா கிராண்ட்ஃபாதர் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். சரியா, கிராண்ட்ஃபாதர் அண்டு சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். சரியா, இப்போ 16 years எகோ அப்படின்னா 16 வருஷத்துக்கு முன்னாடி, ப்ரெசண்ட்லேருந்து 16 வருஷத்தை கழிக்கணும். சரியா, ஸோ அப்போ வந்துட்டு 8 times older than me. இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இங்கே இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஏ இஸ் 2 times ஆஃப் பி அப்படின்னா என்னன்னு எழுதணும்? ஏ ஈக்குவல் டு 2b அப்படின்னு எழுதணும். அதே இது ஏ இஸ் 2 times older than b அப்படின்னா a equal to 2 times older than b னா 2 times b plus b. சரி, அப்போ என்ன வரணும்னா a equal to 3b அப்படின்னு எழுதணும். சப்போஸ் 4 times older than b அப்படின்னு இருந்துச்சுன்னா a equal to 4 plus b, அதாவது 4b plus b அப்படின்றது 5bன்னு வரும். ஸோ இதுலேருந்து கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா 2 times of b 3 times of b அப்படின்னு வந்துச்சுன்னா அப்படியே எக்ஸாக்டாக என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இதை அப்படியே எழுதிக்கணும், 2b 3b அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே 2 times older than, இந்த older than அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரோட +1 போட்டுக்கணும். இப்போ 2 times older than அப்படின்னா 2 + 1 3b அப்படின்னு எழுதிக்கணும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 8 times older than கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ 8 + 1 என்ன? 9 அப்படின்னு எழுதிக்கணும். சரியா, ஸோ இப்போ கிராண்ட்ஃபாதர் வந்துட்டு 9, சைல்டு வந்துட்டு 1 அப்படின்னு எழுதிக்கணும். புரிஞ்சா? ஸோ கிராண்ட்ஃபாதர் வந்துட்டு 8 times older than சைல்டு அப்படின்னா 9. ஸோ 9 மடங்கு இருக்கிறாங்க, சைல்டு வந்துட்டு ஒரு மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம் ரேஷியோவை. சரியா, இப்போ நெக்ஸ்ட் வந்து he will be 3 times of, he அப்படிங்கிறது இங்கே கிராண்ட்ஃபாதரு, 3 times of my age அப்படின்னா இந்த நான் சொன்னேன் இல்லையா, a is 3 times அப்படின்னா a equal to 3b அப்படின்னு போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி he will be 3 times of my age அப்படின்னா grandfather is equal to 3 times of the child. இது எப்போ? 8 years from now அப்படின்னா, நவ்னா ப்ரெசன்ட், ப்ரெசன்ட்ல இருந்து 8 வருஷம் கழிச்சு, ஃபியூச்சர். சரியா, ப்ரெசன்ட்ல இருந்து 8 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குது? 3 டைம்ஸா இருக்கிறாங்க. அப்ப 3:1 அப்படின்னு எழுதிக்கணும். சரியா, புரிஞ்சா? இது வந்துட்டு 8 times older than அப்படின்றதுனால 9:1 எழுதிக்கிறோம். இது 3 times அப்படின்றதுனால 3:1 அப்படின்னு எழுதிக்கிறோம். சரியா, இதுதான் வந்து ரேஷியோ. இப்போ ப்ரீவியஸ் சம் மாதிரி இந்த சம்மில் வந்துட்டு ரெஃபரன்ஸ் ரேஷியோ எதை எடுத்துக்கிறோம்? ஸோ இதைத்தான் ரெஃபரன்ஸ் ரேஷியோ எடுத்துக்கிறோம். ஸோ இது என்னன்னு போடுவோம்? 9k:1kன்னு போடுவோம். சரியா, இப்போ வந்துட்டு கே கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு இதை வந்து ரேஷியோ அந்த ஃப்ராக்ஷனை எழுதணும் இல்லையா. ஸோ அதை அப்படியே எழுதுவோம், 9k/k அப்படின்னு எழுதுவோம். ஸோ இங்கே இருந்து இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும், அதாவது இந்த இடத்துல தானே நமக்கு வந்து ஒரு ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க 3:1ன்னு. ஸோ அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எத்தனை வருஷம் மொத்தமாக? இங்கே ஒரு 16, இங்கே ஒரு 8, அப்போ மொத்தமாக 24 வருஷமா? ஸோ அப்போ +24, 9k + 24, k + 24 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். ஸோ அப்போ இங்கேருந்து ஒரு 24 வருஷம் கழிச்சு அவங்களுடைய ஏஜ்னுடைய ரேஷியோ எப்படி மாறிடும்? 3/1 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஸோ அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்னென்னு வரும்? 9k + 24 ஈக்குவல் டு, இங்கே மல்டிப்ளை பண்ணால் 3k + 24, 48, 72. சரியா, அப்போ இங்கே 9k இதுதான் பெருசாக இருக்குன்ற போது இந்த 3kயை இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ 9k - 3k எவ்வளோ வரும்? 6k ஈக்குவல் டு 72ல் 24 போச்சு அப்படின்னா 48ன்னு வரும். அப்போ 6ஆல் அடித்தா 8 6 48. அப்போ k ஈக்குவல் டு
8 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ இதான் வந்து கே கண்டுபிடிக்கிற மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க கொடுத்துருக்கிற கிவன் கண்டிஷனை வச்சுக்கிட்டு அந்த ரேஷியோ எழுதுகிறோம். அந்த ரேஷியோ வந்துட்டு இந்த கே ஃபார்மேட்டில் மாற்றுறோம். ஸோ இங்கேருந்து எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரி இதை கால்குலேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கே கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ஸோ இதுக்கப்புறம் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, 8 years எகோ அப்படின்னா ப்ரெசண்ட்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ப்ரெசண்ட்ல இருந்து எகோ அப்படின்னா இங்கே பாஸ்ட் டென்ஸில் எத்தனை வருஷம், 8 years அப்படின்றதுனால -8. சரியா? இந்த இடத்துல ஸோ இந்த இடம் வந்து -16, பட் இந்த இடம் வந்து இந்த பாயிண்ட் வந்துட்டு -8. சரியா? புரியுதா? இங்கே 2 பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு வச்சுக்கிறோம், நடுவில் பாயிண்ட் வந்து பி, இந்த பாயிண்ட் வந்து சி. இந்த ஏல இருந்து சி வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -16, 16 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா 8 years எகோ. அப்போ இங்கேருந்து இங்கே சியிலேருந்து பி வரைக்கும் எவ்வளோ, 8 yearsக்கு முன்னாடி தான். சரியா? 8 yearsக்கு முன்னாடி இந்த சைல்டுக்கும் கிராண்ட் ஃபாதருக்கும் உள்ள அந்த ஏஜ் ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு இந்த கே உடைய வேல்யூ 8 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போ கேயை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 9k = கேல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ 9 8s எவ்வளோ வரும், கேக்கு பதில் 8 சப்ஸ்டியூட் பண்ணால் 9 8s 72 = கேனுடைய வேல்யூ 8. சரியா? இது எப்போ, 16 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ப்ரெசண்ட்லேருந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 8 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குதா? ஸோ இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 8, மொத்தம் 16. அப்போ இங்கேருந்து நம்ம இங்கே வர்றதுக்கு 8 வருஷம் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணுமா சப்ராக்ட் பண்ணணுமான்னு கேட்டால் ஆட் பண்ணணும். அப்போ இங்கே +8, இங்கேயும் +8 போட்டுக்கோங்க. அப்போ ஆட் பண்ண என்ன வரும், 80 = 8 8 16. அப்போ இது 8ஆல் அடித்தோன்னு சொன்னால் இங்கே 10 = இங்கே 8 அடித்தா 2. அப்போ இது மறுபடியும் 2ஆல் அடித்தா 5:1 அப்படின்னு வரும். சரியா? 5:1. ஸோ இது வந்து யாருக்கும் உள்ள ரேஷியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் ஃபாதருக்கும் சைல்டுக்கும் உண்டான ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 5:1 அப்படின்றது. ஸோ நம்ம டேரெக்டாக போய் 5:1 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் தேடக்கூடாது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சைல்டுக்கும் கிராண்ட் ஃபாதருக்கும் ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ சைல்டுக்கும் கிராண்ட் ஃபாதருக்குன்னா அப்படி ரிவர்ஸில் 1:5 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கணும். 1:5 அப்படின்றது ஆப்ஷன் டி. ஸோ புரிஞ்சா? ஃபஸ்ட்டு என்ன எழுதுறோம்னா பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 3 எழுதிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16 years எகோ அப்படின்னா 16 வருஷம், இந்த ப்ரெசென்ட்லேருந்து 16 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரேஷியோ வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சி எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படி ஃபியூச்சரில் 8 வருஷம் +8ல் வந்துட்டு 3:1 ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி எழுதுகிறோம். ஸோ இப்போ இது ரெஃபரன்ஸ் ரேஷியோவை வச்சுக்கிட்டு எத்தனை வருஷம் கழிச்சு இந்த 3:1 ரேஷியோவாக மாறுது அப்படின்றத பார்த்தோம்னா 24 வருஷம் கழிச்சு மாறுது அப்படின்ற அடிப்படையில் நம்ம இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னு சொன்னால் கேனுடைய வேல்யூ கிடைக்கும். இப்போ கேயை கொண்டு போய் இந்த 9kலையும் இந்த 9k = k இந்த ரேஷியோவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நிற்போம், பாயிண்ட் ஏல நிற்போம். அப்போ இங்கேருந்து பாயிண்ட் பிக்கு போகணும் அப்படின்னா எத்தனை வருஷம் கடந்து போகணும், 8 வருஷம் நம்ம கடந்து போகணும். அப்போ +8. ஸோ அதுக்கு தான் இந்த +8 பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஒரு ரேஷியோ கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னு சொன்னால் 5:1 கிடைக்கும். இது யாருடைய ரேஷியோ, கிராண்ட் ஃபாதருக்கும் சைல்டுக்கு உண்டான ரேஷியோ. இப்போ கொஸ்டினில் கேட்டது சைல்டு = கிராண்ட் ஃபாதர் அப்படின்றதுக்கான கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ 1:5 அப்படின்ற ரேஷியோ நமக்கு கிடைக்கும். சரியா? இப்போ இதே வந்து 3k = 1k இதுலேயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 8 வந்து கழிக்கணும், அதே சமயம் இங்கே ஒரு மறுபடியும் 8 வந்து கழிக்கணும். ஸோ அப்போ -10 இங்கே இந்த இது இந்த வேல்யூக்கு கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் -16 பண்ணணும். இங்கே +8 பண்ணதுக்கு பதிலாக -16 பண்ணணும். சரியா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடிஷன் பண்ணுறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ரேஷியோ எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ரெஃபரன்ஸ் ரேஷியோலேயே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க எப்போவுமே. நெக்ஸ்ட்டு a sum of ₹9,000 is to be distributed among, இப்போ வந்து 9,000 ரூபா இருக்குது. ஸோ அதை 3 பேருக்கு மத்தியில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ஏ பி அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கு மத்தியில் வந்துட்டு பிரித்து கொடுக்குறாங்க. என்ன ரேஷியோவில், 4
1:5:6 அப்படின்ற ரேஷியோவில் வந்துட்டு பிரித்து கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், 4:5:6 இந்த ரேஷியோ என்னென்னு பண்ணுவோம், 4K:5K:6K அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதுவோமா? ஸோ அப்போ அந்த 9000 அப்படின்றது வந்துட்டு இந்த மொத்த வேல்யூ தான் 9000 சொல்லுவோம். இந்த 9000 தான் பிரித்து கொடுக்குறோம். ஸோ அப்போ இது மொத்தமாக ஆட் பண்ணால் எனக்கு வந்துட்டு 9000 வருமா? ஸோ மொத்தமாக ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 6 4 10 15. அப்போ 15K = எனக்கு எவ்வளோ? 9000. ஸோ அப்போ கேனுடைய வேல்யூ எவ்வளோ? 15 அடித்தா 600. ஸோ கேனுடைய வேல்யூ வந்துட்டு 600. ஸோ இதை வந்து அப்படியே வச்சுக்கிறோம். கே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, வாட் வில் பி தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் சியினுடைய ஷேர். ஏனுடைய ஷேர் இது, சியினுடைய ஷேர் இது இருக்குதா? ஏனுடைய ஷேர், சியினுடைய ஷேர். அப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ்னா என்ன பண்ணுவோம், சி மைனஸ் ஏன்னு போடுவோம். சி மைனஸ் ஏ அப்படின்னா 6K - 4K, அதாவது 6 - 4 2K. அப்போ கேனுடைய வேல்யூ 600 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 2 × 600 எவ்வளோ? 1200. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ நம்ம ஆர்வக்குள்ளார என்ன பண்ணிடக்கூடாது, K = 600 கண்டுபிடிச்சோன்னா 600 ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு போட்டக்கூடாது. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஏ பிகான் பிஸ்னஸ் வித் ₹45,000. சரியா? 45,000 ரூபா தொகையோட வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ வந்து 2 பேர் இருக்கிறாங்க, ஏயும் பியும் 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ A:B அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். சரியா? ஏங்கிறவன் வந்துட்டு 45,000 ரூபா தொகையோட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறான் பிஸ்னஸை, 45,000. லேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி வந்து ஜாயின் பண்ணுறான். சரியா? பி வந்து ஜாயின் பண்ணுறான், பட் எவ்வளோ லேட்டராக வந்து ஜாயின் பண்ணுறான் அப்படின்றது தெரியாது. அப்போ கொஞ்ச காலத்துக்கு வந்து பி இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. சரியா? ஸோ இந்த இடத்துல இருந்து தான் பி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான்? 54,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறான். சரியா? ஏ வந்து 45,000 ரூபா வச்சு பிஸ்னஸ் தொடங்குறான். பி வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறான் 54,000 ரூபா கொடுத்து. சரியா? இப்போ வந்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆஃப்டர் ஹவு many மந்த்ஸ், எத்தனை மாதம் கழிச்சு இந்த பி வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறான். இப்போ இந்த பி வந்து கொஞ்ச நாளுக்கு வந்து அவன் காசு கொடுக்கவே இல்லைல்ல, அவன் காசு கட்டவே இல்லைல்ல. ஸோ இது எத்தனை மாதம் கழிச்சு இவன் வந்து காசு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான் அப்படின்ற இந்த வேல்யூ வந்து கேட்டிருக்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ வந்து இது மொத்தம் எவ்வளோ வருஷமா அவங்க வந்து இந்த காசை கொடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து க்ளூ கொடுத்துருப்பாங்க பாருங்க. Did B join if the profits at the end of the year? ஸோ எண்ட் ஆஃப் த இயர்னா அந்த ஒரு வருஷம், அந்த வருஷம் முடிவில் அவங்களுடைய ப்ராஃபிட் என்ன மாதிரி ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ 1 இயர். சரியா? 1 இயர் அப்படின்னா 12 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு சில மாதங்கள் வந்துட்டு பி வந்து இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை, ஆனால் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ எத்தனை மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான் அப்படின்றது எனக்கு தெரியாது. சரியா? இப்போ வந்து இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் இந்த சம்மில் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா, இப்போ ஏ வந்து 45,000 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறானா, அப்போ 45,000 இன்ட்டு எவ்வளோ காலம் வந்து அவன் இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா 12 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறான், இன்ட்டு 12. ஏன் அப்படின்னா இப்போ இங்கே வந்து மந்த்தில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறதுனால இங்கே 12 மந்த்துன்னு மாற்றிக்கிட்டோம். சப்போஸ் இங்கே 2 இயர் 3 இயர் அப்படின்னு சொல்லிட்டு பிஇயில் வந்து 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ அந்த மாதிரி போட்டிருந்தோம்னு சொன்னால் இங்கேயுமே வந்துட்டு நம்ம இயர்லேயே 1 இயர்னே போட்டுக்கலாம். ஸோ இங்கே ரெண்டுலேயுமே இயர்னு போடணும் அப்படின்னா ரெண்டுலேயுமே மந்த்துன்னு போட்டுக்கணும். ஸோ இங்கே வந்து நான் 12 மந்த்துன்னு போட்டுக்கிட்டேன். அப்போது இதுதான் வந்துட்டு யாருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அமௌண்ட்டு, ஏனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. இப்போ பி எவ்வளோ கட்டுறான்? 54,000 ரூபா கட்டுறான். எவ்வளோ மாதத்துக்கு கட்டுறான் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதுதான் வந்து என் மந்த்துக்கு அவன் வந்து 54,000 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. சரியா? உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ எப்போவுமே வந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்து இன்கம் ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? இது வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எந்த ஒரு இந்த பார்ட்னர்ஷிப் சம்மா இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவும் இன்கம் ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஏங்கிறவன் வந்துட்டு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறான், பிங்கிறவன் 50 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்னவா இருக்கும்?
0 கேன்சல், 5 அடிச்சா 2:1 அப்படின்ற ரேஷியோவில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதே ரேஷியோவில் தான் அவங்களுக்கு வர ப்ராஃபிட். இப்போ ப்ராஃபிட் வந்து 10,000 வருது அப்படின்னா இந்த 10,000 ப்ராஃபிட்டையுமே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2:1 ரேஷியோவில் தான் பிரிச்சுக்கிடுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்துட்டு எப்போவுமே இன்கம் ரேஷியோக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரியா? ஸோ இப்போ இந்த ஃபேக்டை வச்சுக்கிட்டே நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆன் பண்ணலாம். இப்போ பாருங்க அட் த எண்ட் ஆஃப் த இயர் வந்துட்டு டிவைட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ப்ராஃபிட் வந்து டிவைட் பண்ணிக்கிறாங்க. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா 2:1 ரேஷியோவில் வந்துட்டு டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஈக்குவல் டு இந்த ப்ராஃபிட்னுடைய ரேஷியோ அந்த இன்கம் ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்குமா? அப்போ ஈக்குவல் டு 2:1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ வந்து இதை எப்படி எழுத போகிறோம்டா 45,000 into 12 divided by 54,000 into n equal to 2 by n. கரெக்டா? ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ, ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது வந்து இன்கம் ரேஷியோ. இப்போ இதை வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் டிவிஷனில் இருக்கிறதுனால 3 0 கேன்சல் பண்ணிடுங்க. இது 9 டேபிளில் அடி ஆகும். அப்போ 9 5s are 45, 9 6s are 54ன்னு வரும். இந்த 6ஐயும் 12ஐயும் அடிக்கலாமா? 6 2s are 12ன்னு வரும். ஸோ இப்போ இது ரெண்டும் அடிக்கலாமா? இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ இந்த n வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கிட்டு போயிடும். இந்த 5 வந்து நியூமரேட்டரில் அப்படியே இருக்கும். அப்போ 5 ஈக்குவல் டு n அப்படின்னு வரும். அதாவது n ஈக்குவல் டு 5. ஸோ b வந்து இந்த இடத்துல 5 வருமா? அப்போ b வந்து எத்தனை மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா 5 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்றது ஆன்சர். ஸோ இப்போ 5 வந்துச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக பை 5 வந்து ஆன்சர்னு அடிச்சிடக்கூடாது. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆஃப்டர் ஹவு மெனி மந்த்ஸ் டிட் பி ஜாயின்? இந்த பி இருக்கான் இல்லையா, பி வந்து கொஞ்சம் மாதம் வந்து செலவு பண்ணவே இல்லையா, இன்வெஸ்ட் பண்ணவே இல்லையா? ஸோ இப்போ எத்தனை மாதம் கழிச்சு அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இப்போ மொத்தம் நம்ம பார்த்தது வந்து எத்தனை மாதத்துக்கு? 12 மாதத்துக்கு பார்த்தோம். அதை அவன் 5 மாதத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்ற போது ரிமைனிங் எவ்வளோ மாதத்துக்கு அவன் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்திருக்கான்? 7 மாதம். ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி 7. சரியா? ஸோ 7 மாதம் கழிச்சு அவன் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ணி உள்ள சம் வந்துட்டு எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ, இன்கம் ரேஷியோ, இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ அப்படின்றது அவன் எவ்வளோ வந்து செலவு பண்ணுறான், இன்வெஸ்ட் பண்ணுறான், அது இன்ட்டு எவ்வளோ காலம், எவ்வளோ பீரியட். ஸோ இதுதான் வந்துட்டு அவனுடைய ரேஷியோவாக இருக்கும். அதே மாதிரி A:B அதே மாதிரி. சரியா? அதே மாதிரி ஏஜஸ் சம்மில் வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ரெஃபரன்ஸ் ரேஷியோன்னு வரும் இல்லையா? ஸ்டார்டிங்கில் ரெஃபரன்ஸ் ரேஷியோ எடுத்துக்கணும். ஸோ எவ்வளோ ஆட் பண்ணணுமோ அந்த இதை ஆட் பண்ணிவிட்டு அந்த ரேஷியோ கடைசியில் என்னவா மாறுதுன்னு பார்த்துட்டு அந்த கே கண்டுபிடிச்சி கேயை கொண்டு போய் இந்த ரெஃபரன்ஸ் ரேஷியோவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அவங்க கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். சரியா? ஸோ சிம்பிளான கான்செப்ட் தான். அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு மாற்றிக்கணும். இப்போ இந்த சம் பாருங்க. A started a business with a capital of 1 லட்சம் ரூபாய். சரியா? 1 லட்சம் ரூபாயோட வந்துட்டு ஒரு பிஸ்னஸை ஏ ஸ்டார்ட் பண்ணுறான். 1 இயர் லேட்டர், ஒரு வருஷம் கழிச்சு பி ஜாயின் பண்ணுறான். போன சம்மில் வந்துட்டு பி ஜாயின் பண்ணுறான். பட் எத்தனை மாதம் கழிச்சு அப்படின்றது நமக்கு தெரியல. அதை தான் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் ஜாயின் பண்ணுறான் அப்படின்றத கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. சரியா? ஒரு வருஷம் கழிச்சு ஜாயின் பண்ணுறான். எவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறான்? 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறான். சரியா? ஸோ போன சம்மில் வந்துட்டு அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதனால மொத்த இது வந்துட்டு மொத்த டியூரேஷன் 1 இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த சம்மில் மொத்த இயர் எவ்வளோ? அது எண்ட் ஆஃப் 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ அதனால நம்ம எண்ட் ஆஃப் தி 3 இயர் அப்படின்றதுனால மொத்தமாக வந்துட்டு நம்ம 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க போகிறோம். சரியா? இது மொத்தம் 3 இயர்ஸ்க்கு வந்து ஏ இன்வெஸ்ட் பண்ணுறான். எவ்வளோ? 1 lakh. சரியா? இப்போ பி வந்து எப்போ ஜாயின் பண்ணுறான்? 1 இயர் லேட்டர். ஸோ அப்போ 1 இயருக்கு அவன் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. 1 இயர் கழிச்சு அவன் வரும்போது எத்தனை இயருக்கு மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான்? 2 இயர்ஸ்க்கு அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான்? 2 லட்சம். ஸோ அப்போ 2 lakh. சரியா? ஸோ இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோக்கான அந்த டேட்டா வந்துட்டு நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்து கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த அமௌண்ட் இன்ட்டு எவ்வளோ காலத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்றது. அப்போ 1 lakh
into 3 years is to 2 lakh into எத்தனை வருஷம் 2 இயர்ஸ்க்கு. சரியா? 1 இயர் கழிச்சு தான் அவன் வந்து வர்றான் இல்லையா? ஸோ இது வந்து எடுத்துக்க கூடாது. 2 இயர்ஸ்க்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுறான். அப்போது இந்த ரேஷியோவில் இருக்கும்போது எல்லா அந்த காமனாக உள்ளது டிவைட் பண்ணுறதுலாம் நம்ம கேன்சல் பண்ணிட முடியும். அப்போ இந்த 000 எல்லாமே கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன மட்டும் இருக்கும், 3 மட்டும் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே 2, இங்கே வந்து ஒரு 2. இப்போ 2 into 2 4. அப்போ 3:4 அப்படின்ற ரேஷியோவில் வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்க வரக்கூடிய ப்ராஃபிட்டை எந்த மாதிரி ரேஷியோவில் வந்து பிரிச்சுக்கிறணும், அவங்க அதே 3:4 ரேஷியோவில் தான் வரக்கூடிய ப்ராஃபிட்டையுமே பிரிச்சுக்கணும். சரியா? ஸோ இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். அட் தி எண்ட் ஆஃப் தி 3 years ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 3 years கழிச்சு த ப்ராஃபிட் ஏர்ன்டு வாஸ் 84,000. அப்போ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த 3 வருஷம் முடிய போகும்போது அவங்க ப்ராஃபிட் வந்துட்டு 84,000 வந்துட்டு ஏர்ன் பண்ணுறாங்க. சரியா? இப்போ இந்த 84,000 அவங்க ஏஎஸ் டு பின்னு பிரிக்கும் போது எப்படி பிரிச்சுப்பாங்க? ஏக்கு வந்து 3 பங்கும் பிக்கு வந்து 4 பங்கும் பிரிச்சுப்பாங்க. ஏன்னா ஏ வந்து 3 பங்கு இன்வெஸ்ட் பண்ணுறான், பி வந்து 4 பங்கு இன்வெஸ்ட் பண்ணுறான். சரியா? the share of B in the profit exceeded the share of A. இதுதான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து இதில் யாருடைய ஷேர் அதிகம், பியுடைய ஷேரா ஏயுடைய ஷேரான்னு பார்த்தா பியுடைய ஷேர் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏயை விட பியினுடைய ஷேர் எவ்வளோ ரூபாயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ ரூபாய் அதிகமாக இவன் வந்து ஷேர் வாங்குறான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மொத்த தொகை வந்துட்டு 84,000 அப்படின்னா இது நார்மலாக நம்ம எப்படி எழுதிப்போம், 3K + 4K அப்படின்னு எழுதிப்போமா? ஸோ இப்போ மொத்தமாக ஆட் பண்ணால் 7Kன்னு வருமா? இங்கே ரைட் சைடு எழுதுகிறேன். 3K + 4K அப்படின்னா 7K. 7K ஈக்குவல் டு இந்த அமௌண்ட்டை தான் மொத்த அமௌண்ட்டை தான் 2ஆக பிரிக்கிறோம். ஸோ அப்போ இது வந்துட்டு 84,000. சரியா? ஸோ இப்போ இது 7ஆல் அடிங்க, 12. ஸோ அப்போ கேனுடைய வேல்யூ 12,000. சரியா? கேனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கேட்டிருக்கிறாங்க, பியுடைய ஷேருக்கும் ஏயுடைய ஷேருக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ், இல்லைனா ஏனுடைய ஷேரை விட பி எவ்வளோ அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்களோட 2 பேருடைய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா அதை கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ 4K - 3K வேல்யூ என்ன? கே தான். ஸோ அப்போ கேனுடைய வேல்யூ என்ன? 12,000. ஸோ ஏ விட பி வந்துட்டு 12,000 ரூபா வந்துட்டு அதிகமாக வந்துட்டு வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் இதே கொஸ்டின்ல ஏனுடைய ஷேர் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஏ ஈக்குவல் டு 3Kன்னு போடுவோமா? ஸோ இப்போ 3Kனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சா அதான் ஏனுடைய ஷேர். அதே மாதிரி பியினுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டால் 4K. சரியா? ஸோ இவ்வளோதான் வந்துட்டு ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் அந்த பார்ட்னர்ஷிப். நெக்ஸ்ட் வந்துட்டு இது அலிகேஷன் அண்ட் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அலிகேஷன் இது என்ன மாதிரி சமம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு மளிகை கடையில் வந்துட்டு 1 கிலோக்கு வந்து 50 ரூபா. சரியா? ஒரு அரிசி இருக்குது. 50 ரூபா அரிசி ஒன்று இருக்குது, 30 ரூபா அரிசி ஒன்று இருக்குது. கிலோக்கு 30 ரூபா, கிலோக்கு 50 ரூபா, இந்த மாதிரி அரிசி இருக்குது. ஸோ கடைக்காரர் வந்துட்டு இந்த 2 அரிசியும் ஒரே மூட்டையில், ஒரே சாக்கு மூட்டையில் மிக்ஸ் பண்ணிட்டு கிலோக்கு 40 ரூபா அப்படின்ற மாதிரி விற்கிறாரு. சரியா? ஒரு கலப்படம் பண்ணி விற்கிறாரு. ஸோ இப்படி விற்கும்போது இந்த அரிசி எவ்வளோவும் இந்த அரிசி எவ்வளோ பங்கு வந்து அவங்க மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம்மா வந்து இந்த அலிகேஷன் மிக்சர் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 50 இங்கே 40 இருக்குதா, ஸோ இங்கேருந்து இங்கே வந்து அந்த வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ 50 - 40 ஈக்குவல் டு என்ன? 10. அதே மாதிரி இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 40 தான் பெருசு. அப்போ 40 - 30 எவ்வளோ? அதுவும் 10. ஸோ அப்போ என்ன ரேஷியோவில் வந்துட்டு அவங்க மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா 10:10 அப்படின்னா இது அடித்தோம்னா 1:1 அப்படின்ற ரேஷியோவில் இது ஒரு 1, இது ஒரு, அதாவது ஈக்குவலான அமௌண்ட்டு. இங்கே வந்து இப்போ ஒரு 5 கிலோ எடுக்கிறாங்க அப்படின்னா இங்கேயும் 5 கிலோ தான் எடுக்கணும். ஸோ இங்கே ஒரு 5 கிலோ, இங்கே ஒரு 5 கிலோ எடுத்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க ஒரே மூட்டையில். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கால்குலேட் பண்ணுற சம்ஸ் தான் வந்துட்டு இந்த அலிகேஷன் அண்ட் மிக்சர். சரியா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, தி ரேஷியோ இன் விச் எ மேன் மஸ்ட் மிக்ஸ் ரைஸ் அட் ₹10.2 per kg. இப்போ ஒரு கேஜிக்கு அந்த அரிசியினுடைய விலை வந்து 10 ரூபா 20 காசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு அரிசி வந்துட்டு 14 ரூபா
40 காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி இருக்குது. சரியா? ஸோ 2 டைப் ஆஃப் அரிசி இருக்குது. ஸோ இது 2யும் அவங்க வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணால் அவங்க வந்துட்டு 12 ரூபா 60 காசுக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா? 12 ரூபா 60 காசுக்கு விற்கிறாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி கான்செப்ட் வந்து அப்ளை பண்ணுங்க. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்க. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 12 ரூபா 60 காசுல இருந்து 10 ரூபா 20 காசை கழிச்சா என்ன வரும்? 0. 6ல் 2 போச்சுன்னா 4, 12ல் 10 போச்சுன்னா 2. ஸோ இப்போ 2 ரூபா 40 காசு. இங்கேருந்து இங்கே கழிக்கிறது அப்படி இங்கே எழுதிடணும். சரியா? 2 ரூபா 40 காசு. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 14 ரூபா 40 காசு மைனஸ் 12 60. 0 இங்கே அடித்தா 14 6 போச்சுன்னா 8, 3ல் 2 போச்சுன்னா 1. அப்போ 1 ரூபா 80 காசு. அதை வந்து இங்கே அப்படி எழுதிக்கிறோம். சரியா? இங்கேருந்து இங்கே கழிக்கிறது வந்து 1 ரூபா 80 காசு. இங்கேருந்து இந்த 10 12 கழிக்கிறது வந்து 2 ரூபா 40 காசு. சரியா? ஸோ இப்போ இதனுடைய ரேஷியோ என்ன அப்படின்னா 1.80:2.40. இதுதான் வந்து அதனுடைய ரேஷியோ. ஆனால் இதை வந்து ரேஷியோ நம்ம அப்படியே வந்து கொண்டு போய் எழுத முடியாது. ஏன்னா கொஸ்டின் அந்த ஆப்ஷன்ஸில் வேற என்னமோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ரேஷியோன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காமனாக ஒரு டேர்மால் மல்டிப்ளையோ டிவைடோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்கிறாங்க, அதே மாதிரி இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்கிறாங்க. அப்படின்ற போது இந்த புள்ளி அந்த டெசிமல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 2 பக்கமும் இன்ட்டு 100 போடுறேன். ஸோ 100 போட்டால் என்ன ஆகும்? 2 டிஜிட் தள்ளி புள்ளி போயிடும். ஸோ அப்போ 180:240 அப்படின்னு வரும். அப்போ இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டும் 6 டேபிளில் வந்து டிவைட் பண்ணலாம் அப்படின்ற போது 6 3s are 18, 6 4s are 12. அப்போது 3:6 4s are 24. சரியா? 3:4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி 3:4. ஸோ நிறைய பேர் இந்த 1.80:2.40 வரும்போது அப்போ நிறைய பேர் 18:24 போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி 3:4 அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். சரியா? ஸோ எப்போவுமே வந்துட்டு ரேஷியோவில் ஆன்சர் எழுதும் போது எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபைடாக நம்ம ஆன்சர் போடணும். இப்போ நெக்ஸ்ட் சம். ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே வந்துட்டு இந்த அலிகேஷன் அண்ட் மிக்சர் தான், கொஞ்சம் வேரி ஆகும். இங்கே பாருங்க 2 வெசல்ஸ் இருக்குது. ஏ அப்படின்ற ஒரு வெசல் இருக்குது, பி அப்படின்ற ஒரு வெசல் இருக்குது. இந்த ஏன்ற வெசல்ல என்ன இருக்குதுன்னா இந்த வெசல்ஸ்ல என்ன இருக்குது, பாத்திரத்தில் என்ன இருக்குன்னா மில்க் அண்ட் வாட்டர் வந்து மிக்ஸ் ஆகிருக்குது. சரியா? வந்து மில்க் இஸ்டு வாட்டர் அப்படின்ட்டு ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் அந்த மில்க் வாட்டர் ரேஷியோ எப்படி இருக்குதுன்னா 4:3 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. ரெண்டாவது பாத்திரத்தில் 2:3 அப்படின்ற ரேஷியோவில் மிக்ஸ் ஆகிருக்குது. இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். இதில் இந்த பாத்திரத்துல இருந்து கொஞ்சம் கலவையும் இந்த பாத்திரத்துல இருந்து கொஞ்சம் கலவையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு புது கலவை வந்து கிரியேட் பண்ணணும். அதாவது புது பாத்திரத்தில் வேற ஒரு பாத்திரத்தில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நியூ மிக்சர் கண்டெய்னிங் half மில்க் அண்ட் half வாட்டர். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 பங்கு பால் 3 பங்கு வாட்டர் இருக்குது. ஆனால் இங்கே 2 பங்கு பால் 3 பங்கு வாட்டர் இருக்குது. ஸோ இது குவாலிட்டி அதிகமாக இருக்குது, குவாலிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும். பாதி பால் பாதி வாட்டர் அப்படின்னா 1/2:1/2ன்னு எழுதுவோம். இப்போ இது காமனாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னு சொன்னால் இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 1:1 ரேஷியோ, ஸோ ஈக்குவலான ரேஷியோவில் 1:1 ரேஷியோவில் எனக்கு வந்துட்டு ஃபைனலாக ஆன்சர் கிடைக்கணும். சரியா? ஸோ ப்ரீவியஸ் சம்மில் நம்ம எப்படி போட்டோம், டேரெக்டாக இந்த ருபீஸை வந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரேஷியோ வந்துட்டு நம்ம டேரெக்டாக சப்ராக்ட் பண்ண முடியுமா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 1 இந்த மில்கினுடைய பங்கு எடுத்துக்கோங்க. மில்கினுடைய பங்குனா அந்த ஃபர்ஸ்ட் பங்கு இருக்குது இல்லை, இதில் 4, இதில் 2, இதில் 1, மில்கினுடைய பங்கு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாட்டருடைய பங்கு எடுத்துக்கோங்க. நான் மில்கினுடைய பங்கை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ மில்கினுடைய பங்கு அப்படின்னா இந்த வெசலில் மில்க் எவ்வளோ பங்கு இருக்குது, மொத்தம் வந்து 7, 4 + 3 7, 7ல் 4 பார்ட் வந்துட்டு இங்கே மில்க் இருக்குது. சரியா? அதே மாதிரி இங்கே மொத்தம் வந்துட்டு 5, 5ல் 2 பார்ட் வந்துட்டு மில்க் இருக்குது. இப்போ இங்கே வந்துட்டு மொத்தம் 2, 2ல் 1 பார்ட் வந்துட்டு மில்க் இருக்குது. புரியுதா? ஸோ அப்போ இதுதான் நமக்கு தேவையான வேல்யூஸ். 4/7, 2/5,
1/2. அப்போ என்ன பண்ணணும், இதிலிருந்து இதை இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி இங்கே போடணும். அதே மாதிரி இந்த 2/5க்கும் 1/2க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி இங்கே போடணும். புரியுதா? 4 வேல்யூ புரியுதா? இப்போ வந்து 4/7க்கும் 1/2க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ நீங்களே வந்துட்டு இதுக்கான ஆன்சர் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ மெத்தட் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ எதையும் சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். 4/7க்கும் 1/2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி இங்கே என்னன்னு போடுங்க. அது மாதிரி 2/5க்கும் 1/2க்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் எது பெருசு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதில் பெருசில் இருந்தால் சின்னதை கழிக்கணும். ஸோ கழிச்சு இங்கே ஒரு வேல்யூ வரும். ஸோ இந்த 2 வேல்யூக்கும் ஒரு ரேஷியோ தான் வந்துட்டு ஆன்சராக இருக்கும். சரியா? இப்படி போட்டாலும் சரி, இல்லை வாட்டர்னுடைய பங்கு இருக்குது இல்லையா? இங்கே பாருங்க, 4 + 3 7. 7ல் 3 பங்கு வாட்டர் இருக்குது. இங்கே 5ல் 3 பங்கு வாட்டர் இருக்குது. தனியாக போடவா? 7ல் 3 பங்கு வாட்டர் இருக்குது. 5ல் 3 பங்கு வாட்டர் இருக்குது. இங்கே 2ல் 1 பங்கு வாட்டர் இருக்குது. ஸோ இதை கழிச்சாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். சரியா? ஸோ அதுதான் சொன்னேன், ஏதாவது ஒன்று மில்கையோ வாட்டரையோ ஏதோ ஒன்று வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். 21வது கொஸ்டின். ஏற்கனவே 3 கொஸ்டினுக்கு நம்ம வந்துட்டு டார்கெட் கொடுத்துருந்தோம். ஸோ இது 4வது கொஸ்டினாக வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு, இனி 30 லிட்டர் மிக்சர் ஆஃப் ஆசிட். இப்போ வந்து ஒரு பாத்திரம், ஒரு பாட்டில் இருக்குது. அதில் மொத்த வால்யூம் எவ்வளோ அளவு பார்த்தீங்கன்னா 30 லிட்டரில் ஆசிட் இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஒரு கலவையாக தான் இருக்குது. எப்படி அப்படின்னா ஆசிடும் வாட்டரும் கலந்த மாதிரி இருக்குது. அதனுடைய ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:3 அப்படின்னு இருக்குது. 2:3 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. சரியா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்க, வாட் அமௌண்ட் ஆஃப். ஸோ இப்போ இந்த 2:3 வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? நார்மலாக 2K:3K அப்படின்னு எழுதுவோம். ஸோ மொத்த வால்யூம் வந்துட்டு 30 லிட்டர் அப்படின்னா நான் எப்படி எழுதுவேன்? 2K + 3K = 30. ஸோ ஆசிட் வாட்டர் ரெண்டையும் கூட்டினா தான் மொத்தமாக 30 லிட்டர்னு வரும். அப்படின்ற போது இது ரெண்டையும் கூட்டினா 3 + 2 வந்து 5K = 30. அப்போ கேனுடைய வேல்யூ எவ்வளோ? 6. ஸோ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். எதை வச்சு? இந்த ஃபர்ஸ்ட் லைனுடைய டேட்டா வச்சுட்டு நம்ம இந்த கேனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லைன் பாருங்க, வாட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஷுட் பி ஆடட் டு தி மிக்சர். இப்போ நம்ம வந்து இந்த ஏஜ் சம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கான்செப்டுக்கு வரணும். ஏஜ் சம்ல வந்துட்டு என்ன மாதிரி கான்செப்ட் பார்த்தோம்? 8 வருஷம் கழிச்சு இப்போ இங்கே வந்து +24 போடும்போது 9/1 இருந்த ரேஷியோ 3/1 மாறிடுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ஆட் ஆகும்போது இந்த ரேஷியோ மாறுதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு ரேஷியோ என்னவா இருக்குது? ஆசிடுக்கும் வாட்டருக்கும் உள்ள ரேஷியோ, ஆசிட் பை வாட்டருடைய ரேஷியோ வந்து 2/3 அப்படின்னு இருக்குது. இதை நான் எப்படி எழுதுவேன்? 2K/3K அப்படின்னு எழுதுவேனா? 2K/3K அப்படின்னு எழுதுவேன். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு என்ன கேட்குறாங்க, வாட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஷுட் பி ஆடட். சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இங்கே ஆட் பண்ணுறாங்களாம். ஸோ வாட்டர்ன்றது டினாமினேட்டரில் இருக்குதா, ப்ளஸ் எக்ஸ். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணணும் அப்படின்றது கொடுக்கல. ஸோ அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஒரு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நம்ம ஆட் பண்ணோம்னு சொன்னால் அந்த ஆசிடுக்கும் வாட்டருக்கும் உள்ள ரேஷியோ என்னவா மாறுதான்? 2:5, 2/5 அப்படின்னு மாறுதான். ஸோ லாஸ்ட் சம்மில் அந்த ஏஜஸ் பார்த்தோம் இல்லையா, ப்ளஸ்ன்னு போடும்போது வேற ஒரு ரேஷியோவாக மாறுது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இங்கே வாட்டர் மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணும்போது 2/5 அப்படின்ற ரேஷியோவாக மாறுது. இப்போ ஏற்கனவே பாருங்க, இது 2 பங்கு 3 பங்குன்னு இருந்தது. இப்போ எப்படி மாறிடுச்சு? 2 பங்கு 5 பங்குன்னு மாறிடுச்சு. வாட்டர் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணணும், இந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 2s are 10. இப்போ 10K = 3 2s are 6. 6K + x × 2 எவ்வளோ? 2x. சரியா? இப்போ 10K இங்கே வந்து 6K இருக்குது. இப்போ இங்கே கொண்டு போனால் 10 - 6 வந்து 4K. இப்போ 4K = 2xன்னு வரும். கேனுடைய வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோமா, 6ன்னு. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 4 × 6 24 = 2xன்னு வரும். இப்போ எக்ஸனுடைய வேல்யூ என்ன வரும்? 12. சரியா? ஸோ அப்போ 12 லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்துட்டு நம்ம இந்த கலவையோட ஆட் பண்ணோம்னு சொன்னால் ஏற்கனவே 2/3 இருக்கிற ரேஷியோ வந்துட்டு 2/5 அப்படின்னு மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்
இப்போ வந்துட்டு இதுவும் வந்து ஒரு ரேஷியோ தான். ஜின்க்கும் காப்பரும் வந்துட்டு ஒரு ரேஷியோவில் இருக்குது. என்ன ரேஷியோனா 5:3 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. ஜின்க்கு காப்பர் 5:3 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், 5K:3Kன்னு போடுவோமா? சரி. இன் 200 கிராம் ஆஃப் அலாய். ஸோ இந்த மொத்த வெயிட் எவ்வளோ? 200 கிராம் இருக்குது. 200 கிராம் அப்படின்றது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு வேல்யூவும் வந்துட்டு ஆட் பண்ணுவோமா? ஸோ இப்போ 5K + 3K ஈக்குவல் டு தான் 200ஆ? இப்போ மொத்தம் 8K ஈக்குவல் டு 200ஆ? ஸோ அப்போ K உடைய வேல்யூ 4 அடிச்சா 2, 4 அடிச்சா 5, 0, 2 அடிச்சா 25ஆ? இப்போ Kனுடைய வேல்யூ எவ்வளோ? 25. ஸோ இந்த முதல் டேட்டா வச்சுட்டு 25ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க, அந்த இது மொத்த வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான், அந்த கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கேனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, ஹவு மச் கிராம்ஸ் ஆஃப் காப்பர் பி ஆடட் டு மேக் இந்த ரேஷியோ அஸ் 3:5. நம்ம லாஸ்ட் சம்மில் எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணால் இந்த ரேஷியோ 2/5ன்னு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த சம்மில் வந்துட்டு நமக்கு ரேஷியோ எப்படி இருக்குது, ஜின்க்குக்கும் காப்பருக்கும் உள்ள ரேஷியோ 5/3 அப்படின்னு இருக்குது. அதாவது 5K/3K அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ காப்பர் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறாங்க. காப்பர் வந்துட்டு டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ ப்ளஸ் எக்ஸ். காப்பர் வந்துட்டு சம் அமௌண்ட் ஆஃப் காப்பரை நம்ம ஆட் பண்ணோம்னு சொன்னால் என்ன ஆகுது, ரேஷியோ 3/5ன்னு மாறுது. சரியா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு எக்ஸ் கண்டுபிடிங்க. எக்ஸனுடைய வேல்யூ என்ன வருது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் 23. சரியா? நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 2 சம் தான். இந்த சம் பாருங்க, மந்த்லி இன்கம் ஆஃப் பீட்டர் அண்ட் பவுல். சரியா? 2 பேர் இருக்கிறாங்க. அது வந்து பீட்டர் பவுல் அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா? 2 பேர் இருக்கிறாங்க. பீட்டருக்கும் பவுலுக்கும் ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன ரேஷியோ இதுன்னா 4:3 அப்படின்றது என்ன ரேஷியோ, இன்கம் ரேஷியோ. சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் இன்கம்னு போட்டுக்கிறேன். இன்கம் பீட்டருக்கும் பவுலுக்கும் உள்ள இன்கம் ரேஷியோவில் 4:3. நெக்ஸ்ட் தேர் எக்ஸ்பென்சஸ் ஆர் இன் தி ரேஷியோ 3:5. ஸோ இது வந்து இன்கம் அப்படின்றது வருமானம். வருமானம் வந்துட்டு 4:3 அப்படின்ற விகிதத்தில் இருக்குது. அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ், அவங்களுடைய செலவு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ விகிதத்தில் இருக்குதுன்னா 3:2 அப்படின்ற ரேஷியோ விகிதத்தில் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் வந்து இஃப் ஈச் சேவ்ஸ் ₹6,000 அப்படின்னா பீட்டரும் சரி பவுலும் சரி எவ்ரி மந்த், இது வந்து எவ்ரி மந்த் வந்துட்டு அவங்களுடைய இன்கம் ரேஷியோ, எவ்ரி மந்த் அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி மந்த் எவ்ரி மந்த் வந்து பீட்டரும் வந்துட்டு 6,000 சேவ் பண்ணுறான், பவுலும் 6,000 சேவ் பண்ணிக்கிறாங்க. இப்போ சேவிங்ஸ் அப்படின்றது என்ன, எப்படி வரும், சேவிங்ஸ்க்கான ஃபார்முலா எப்படி வரும், எனக்கு மொத்த இன்கம்ல இருந்து என்னோட எக்ஸ்பென்ஸை கழிச்சோம்னு சொன்னால் அதுதான் வந்து சேவிங்ஸ்னு சொல்லுவோமா? சரியா? நான் இப்போ 1,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து 700 செலவு பண்ணுறேன். அப்போ என்னோட மிச்சம் 300 தான் சேவிங்ஸ். சரியா? ஸோ இந்த கான்செப்ட் வச்சுட்டு இப்போ 6,000 வந்துட்டு சேவ் பண்ணுறாங்க 2 பேருமே அப்படின்ற போது, ஸோ இது வந்து பீட்டர்னுடைய இன்கம், பீட்டர்னுடைய எக்ஸ்பென்ஸ். அப்போ பீட்டருக்கு வந்துட்டு பீட்டர்னுடைய சேவிங்ஸ் எழுதுங்க. பீட்டர்னுடைய சேவிங்ஸ் இது வந்து எல்லாமே கேன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? 3K 4K 2Kன்னு. ஸோ அப்போ பீட்டர்னுடைய இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸில் 4K மைனஸ் 3K இஸ் 2. இவனுடைய பவுலனுடைய சேவிங்ஸ் 3K மைனஸ் 2K. சரியா? ரெண்டுமே என்னது 6,000ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துப்போம். 4K மைனஸ் 3K ஈக்குவல் டு 6,000ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? 6,000 சேவ் பண்ணுறாங்க அப்படின்றத வேல்யூ சொல்லிட்டாங்க. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், K கண்டுபிடிக்க போறோம். 4ல 3 போச்சுன்னா 1. அப்போ K ஈக்குவல் டு 6,000 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரியா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கிறாங்க, their monthly incomes respectively. அவங்களுடைய மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ பீட்டர்னுடைய இன்கம்னா என்ன போடுவோம், 4K. 4Kனுடைய வேல்யூனா 4 6 are 24. பவுலனுடைய இன்கம் என்ன 3K. இப்போ 3K ஈக்குவல் டு
6 into 3 18. அப்போ 18,000. சரியா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? 24 18. ஆப்ஷன் ஏ. புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் இன்கம் ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம காமனாக எல்லாமே எல்லா சம்லையும் கேன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால கேன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ அவங்களுடைய சேவிங்ஸ் அப்படின்ட்டு 6,000 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ சேவிங்ஸ்னு வரும்போது இந்த இன்கம்லேருந்து எக்ஸ்பென்ஸை கழிச்சா தான் என்னோட சேவிங்ஸ் கிடைக்கும் அப்படின்ற போது இந்த இன்கம் மைனஸ் 4K மைனஸ் 3K ஈக்குவல் டு எவ்வளோ அமௌண்ட்டு? 6,000 ரூபா அப்படின்னு போட்டு இந்த கே கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கேயை வச்சுக்கிட்டு அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறாங்களோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? ஸோ இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபைனல் சம். ஸோ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா கிவன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 180 ரூபா இருக்குது என்கிட்ட. சரியா? என்கிட்ட வந்து 180 ரூபா இருக்குது. ஸோ அது எந்த மாதிரி டினாமினேஷனில் இருக்குது? இப்போ நம்ம பேங்க்கில் வந்து பணம் போட போகிறோம் அப்படின்னா 500 ரூபா நோட்டு, 200 ரூபா நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டினாமினேஷன் எழுதி கொடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி 180 ரூபாய்க்கான டினாமினேஷன் எவ்வளோ என்னென்ன இருக்குதுன்னா 1 ரூபி காயின் இருக்குது, 50 பைசே காயின் இருக்குது, 25 பைசே காயின் இருக்குது. சரியா? ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் காயின் இருக்குது. இந்த காயின்ஸ்லாம் எந்த ரேஷியோவில் எந்த விகிதத்தில் இருக்குது? 2:3:4. ஸோ இந்த ரேஷியோ இந்த விகிதத்தில் வந்துட்டு இந்த 3 காயின்ஸும் இருக்குது. சரியா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எத்தனை 50 பைசா காயின் வந்து இதில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்? இப்போ வந்து 9,000 ரூபா இருக்குது. அதை வந்துட்டு 3 பேருக்கு பிரித்து கொடுக்கணும். அதை வந்து எந்த ரேஷியோவில்? 3:4 2:3:4 ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணுவோம்? 2K + 3K + 2K + 3K + 4K ஈக்குவல் டு 9,000 அப்படின்னு போட்டு அதனுடைய கே வேல்யூ கண்டுபிடிப்போமா? ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் சம்ஸில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ மொத்த அமௌண்ட்டு இந்த ரேஷியோ வந்து ஆட் பண்ணால் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். அதே மாதிரி இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 2K + 3K + 4K ஈக்குவல் டு 180 டேரெக்டாக போட முடியாது. ஏன் அப்படின்னா இந்த 2K 3K 4K அப்படின்றது என்னது? 1 ரூபா காயின், 2 ரூபா, அந்த 50 பைசா 25 பைசா காயின்னு எத்தனை அமௌண்ட் இருக்குது? நம்பர் ஆஃப் காயின்ஸ். சரியா? இத்தனை நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கான மதிப்புன்னு இருக்குது இல்லையா? வேல்யூ. இந்த வேல்யூ தான் 1 ரூபி 50 பைசா 25 பைசா அப்படின்றது இது வேல்யூ. அப்போ 1 ரூபா காயின் என்கிட்ட 10 இருந்துச்சுன்னா அதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும்? 10 ரூபா. அதே மாதிரி 50 பைசா காயின் வந்துட்டு என்கிட்ட 10 இருந்துச்சுன்னா எவ்வளோ? 5 ரூபா. அதே மாதிரி 25 பைசா காயின் வந்து என்கிட்ட 4 இருந்துச்சுன்னா 1 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேல்யூ எப்படி பண்ணுறோம்? எத்தனை நம்பர் ஆஃப் காயின்ஸ், இது நம்பர் ஆஃப் காயின்ஸு, இது அதனுடைய வேல்யூ. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே வந்துட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம நார்மலாக 2K 3K 4Kன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அப்போ இது நம்பர் ஆஃப் காயின்ஸு, இது அந்த காயினுடைய வேல்யூ. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2K × 1 எவ்வளோ? 2K தான். ப்ளஸ், ஏன் ப்ளஸ் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வேல்யூ என்னவா இருக்கும்? எனக்கு 180க்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? 180 ரூபாய்க்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? அப்போ 2K × 1 ப்ளஸ் இது எவ்வளோ? 3K. இந்த வேல்யூ வந்துட்டு பைசையில் இருக்குது அப்படின்ற போது ருப்பிக்கு மாற்றினோம்டா 1/2 ரூபியா, ½ ரூபின்னு எழுதுவோமா? ப்ளஸ் இது 4K. இது 25 பைசா அப்படின்னா 1/4 கால்னான்னு சொல்லுவோமா? சரியா? இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ இது எல்லாத்தையும் கூட்டினா 180 ரூபா அப்படின்னு வரும். ஸோ அப்போ இதுல இருந்து கே ஃபுல்லாக காமனாக வெளியிடுங்க. ஏன்னா இங்கே ஒரு கே, இங்கே ஒரு கே, இங்கே ஒரு கே காமனாக வெளியெடுத்துட்டா இங்கே 2 இருக்கும். இங்கே 3K/2 இருக்குது. ஸோ அப்போ ப்ளஸ் 3/2 அப்படின்னு வரும். ப்ளஸ் இங்கே 4K, இங்கே வந்து 4/4 இருக்கும். அந்த 4 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ இங்கே 1 மட்டும் இருக்கும். சரியா? இப்போ இங்கே வந்துட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னு சொன்னால் கே இன்ட்டு இங்கே வந்து 2 × 2 4ன்னு வரும். ப்ளஸ் இங்கே வந்து அப்படியே 3 வரும். ப்ளஸ் இங்கே 2 × 1 2ன்னு வரும். ஸோ எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். ஸோ மொத்தமாக /2ன்னு வரும். அப்போ 4 3 7 2 9. அப்போ 9/2K அப்படின்னு வரும். இங்கே எழுதுறேன். 180 ஈக்குவல் டு இங்கே 180 இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். சரியா? 180 ஈக்குவல் டு 9/2K.
சரியா? 9/2k. இப்போ இந்த 9 அடிக்கலாமா? 9ஐயும் 180யும் 9 2s are 18 0. இப்போ இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 40 ஈக்குவல் டு கேன்னு வருமா? அப்போ கேனுடைய வேல்யூ எவ்வளோ? 40. சரியா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை நம்பர் ஆஃப் 50 பைசை காயின்னு கேட்டிருக்காங்க. 50 பைசை காயின் எத்தனை இருக்குது? 3k. இப்போ 3k ஈக்குவல் டு 3 × 40யா? அப்போ எவ்வளோ? 120 காயின்ஸ் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி. ஸோ மொத்தம் 120 காயின்ஸ் இருக்குது. ஸோ அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் 1 ரூபி காயின் இருக்குதுன்னா 2k. எத்தனை நம்பர் ஆஃப் 25 பைசை காயின் இருக்குதுன்னு கேட்டால் 4k. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். சரியா? ஸோ ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ என்ன மாதிரியான சம்ஸ்லாம் வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க, என்ன மாதிரியான சம்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மாடல்ஸ் தான். இந்த மாடல்ஸ் வச்சுக்கிட்டு, இந்த இன்புட்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸாம்ஸில் வேறு மாதிரி கொஸ்டின் வந்தாலும் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம அந்த ஸ்பாட்டில் வந்துட்டு நம்மளுடைய அறிவை வந்து யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது தான். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு அடுத்தடுத்த டாபிக்ஸில் நம்ம வந்துட்டு போட இருக்கிறோம். உங்களுடைய சப்போர்ட் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணுங்கள். Thank you for watching Success Squad IAS Academy. All the best for your exams.